ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே प्रभु यीशु मसीह के नाम में உங்கள் யாவரையும் आप सभी लोगों को பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனைக்கு அன்போடு इस அழைக்கிறோம். पवित्र दिन के विश्राम के दिन में आपका स्वागत करते हैं प्रेम से। ஆண்டவர் இம்மட்டும் நம்மளை பாதுகாத்து போஷித்து வழி நடத்தி வருகிறார். परमेश्वर अब तक हमें भोजन देकर सुरक्षित रखकर आ रहे हैं, चला रहे हैं। அதற்காக ஆண்டவர் கொடா கொடி நன்றிகள் துதிகள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க तो வேண்டும். इसके लिए हमें कोटि धन्यवादों को और स्तुतियों को परमेश्वर के पास लेना है। சங்கீதம் 135 சங்கீதம் 1 சொல்லுகிறது, भजन संहिता 135 पहला पद कहता है, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள், हालेलुया, परमेश्वर के नाम को ऊंचा करो, उसकी स्तुति करो। கர்த்தரின் ஊழியக்காரரை துதியுங்கள். परमेश्वर के सेवक तुम उसकी स्तुति करो। 3 तीसरा पद, கர்த்தர் நல்லவர், या ही का स्तुति करो कि यहोवा भला है, அவருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுங்கள், उसका नाम का भजन गाओ, அது இன்பமானது. क्योंकि वह मन भाऊ है। ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். परमेश्वर हमारे लिए अच्छे हैं। 5 சொல்லுது, 5वां पद कहता है, கர்த்தர் பெரியவர் என்றும் तो जानो कि हमारा परमेश्वर यहोवा महान है நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் और மேலானவர். वह सब देवताओं से महान है। 5 पांचवा पद, வானத்திலும் பூமியிலும் यहाँ लिखा गया है जो कुछ आकाश में है, जो पृथ्वी में है, சமுத்திரத்திலும் எல்லா ஆழங்களிலும் समुद्र और सब गहराई स्थानों में கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். परमेश्वर जो कुछ भी चाहते हैं उन सब चीजों को वह पूरा करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। வானம் பூமி சமுத்திரம் आकाश पृथ्वी समुद्र எல்லா ஆழங்கள் और सभी गहरे स्थानों में கர்த்தர் தமக்கு சித்தமானவைகள் எல்லாம் परमेश्वर जो செய்கிறார். चाहते हैं उसे पूरा करते हैं। இந்த நாளிலும் ஆண்டவருடைய சித்தம் इस दिन में भी परमेश्वर की इच्छा இந்த பூலோகத்தில் நிறைவேறும்படியா, पृथ्वी में पूरा हो, इसलिए உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியா तुम्हारी जिंदगी में पूरा हो, इसलिए ஆண்டவரை ஒரு மனதோடு சந்தோஷமா துதிக்க तो போறோம். एकजुट होकर परमेश्वर की स्तुति ஆண்டவரே, करने वाले நீ हैं। நல்லவர், பெரியவர். परमेश्वर आप अच्छे हो, महान हो। ஆண்டவர் துதிக்கிற வேளையிலே परमेश्वर की जब हम स्तुति ஆண்டவர் करेंगे, நம் மத்தியிலே வந்து परमेश्वर हमारे बीच में உங்கள் आकर வீட்டிலே வந்து உங்களை तुम्हारे ஆசீர்வதிப்பார். घर आकर तुम्हें आशीष करेंगे। நாம் ஜெபிக்கலாமா? प्रार्थना करेंगे। அப்பா, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு परमेश्वर ஸ்தோத்திரிக்கிறோம். पिता, इस विश्राम के दिन के लिए धन्यवाद करते हैं। இந்த மாதம் முழுவதும் இந்த கடைசி வாரம் எங்கள் கிருபை காண கிருபை பாராட்டினரே, உமக்கு நன்றி. परमेश्वर इस आखिरी वक्त हफ्ते के दिन को आपने देखने के लिए अनुसार दिया है, धन्यवाद। எவ்வளவு பத்து நோய்கள் இருந்த போதிலும் இம்மட்டு கிருபையாய் தனியாய் குடும்பமாய் சபையாய் தேசத்தை பாதுகாத்து வருகிறீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறார். कितने संकट और कितनी तो विपत्ति के बावजूद अलग तरीके से परमेश्वर हमारे परिवारों को, हमारे कलीसिया को, हमारे देश को आपने सुरक्षित रखा இந்த है। நாள் ஆராதனை ஆசீர்வதிப்பீராக. की आराधना को आशीष करना। ஆராதிக்கிற வேளையிலே உம்முடைய வல்லமை புறப்பட்டு आराधना வருவதாக. के वक्त में तुम्हारी सामर्थ निकल के आए। ஜெப வேளையிலே உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. प्रार्थना के वक्त में तुम्हारी हाथ प्रकट हो। வார்த்தையை அனுப்பி சுகமாக்குவீராக. परमेश्वर अपने शब्द को भेजकर हमें चंगा करना। இயேசுவின் நாமத்தினாலே அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாக यीशु मसीह के ஜெபிக்கிறோம். नाम में चमत्कार और चिन्ह हो। இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் परमेश्वर ஆசீர்வதிப்பீராக. से देखने वाले हम लोग के साथ मिलकर जुड़कर जो भी आराधना कर रहे हैं उन सारे बच्चों को आशीष करना। உமக்கு சித்தமானதை இந்த நாளில் இவர்கள் குடும்பத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ செய்யும்படியாக परमेश्वर आपकी आराधना करने वाले हर एक बच्चों के जीवन में आप इस दिन में महान चीजों को करने वाले हो, धन्यवाद। தொடர்ந்து ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. लगातार परमेश्वर की आत्मा जिम्मेदारी को ले, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே. करते हैं अच्छे पिता। ஆமென், आमेन, ஆமென். आमेन। ஆண்டவரை நாம் உற்சாகமாய் ஆராதிக்க. उत्साहित होकर परमेश्वर की आराधना करेंगे। ஆண்டவரே, நீ நல்லவர், பெரியவர், பரிசுத்தர், உண்மையுள்ளவர், ஆராதிக்கப்படும். परमेश्वर आप महान हो, आप बड़े हो और आप सच्चे हो, इसलिए आराधना करते हैं। इस दिन में भी हम आराधना करने के लिए आए हैं, तो आइए मिलके हम सब आराधना करेंगे। हर एक सुबह परमेश्वर की कृपा नहीं होती है, तो आज के दिन में भी आनंद के साथ हम आराधना करेंगे, परमेश्वर के नाम की स्तुति करेंगे। जोर से तालियां बजा के हम गीतों को गाएंगे। அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் நற்புதம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு.
ரட்சிப்பு தந்து வாழ வைத்தது உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே, சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், எங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா. அப்பா உங்க நாமத்துல மருத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்துல மருத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், उंगा नामத்தில் வெற்றி நிச்சயம். अभी भी एक हिंदी गीत को गाएंगे, उत्साह होके इस गीत को भी आनंद के साथ हम गाएंगे. राजा यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. राजा यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ. चिंता छोड़ो स्तुति गाओ, चिंता छोड़ो स्तुति गाओ. राजा यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. तुम मांगो वो सुनेगा, कभी घड़ी को पूरा करेगा. तुम मांगो वो सुनेगा, कभी घड़ी को पूरा करेगा. मन से बुलाने वालों के दिल में आएगा, मन से बुलाने वालों के दिल में आएगा. खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ, खुशियाँ मनाओ. चिंता छोड़ो स्तुति गाओ, चिंता छोड़ो स्तुति गाओ. राजा यीशु आए हैं, सब मिलके गाएंगे, ताली बजाएंगे. हाथों को पहुँचेगा, हाथों को थामेगा.
अभी भी दोनों हाथों को उठा के आँखों को बंद करके हम परमेश्वर की ओर देखेंगे। आप बोल सकते हो मेरे लिए कोई नहीं है, मेरी पूछताछ करने के लिए कोई नहीं है, मेरी तकलीफ़ के बारे में सुनने के लिए कोई नहीं है, लेकिन आज के दिन परमेश्वर तुम्हारे लिए है। परमेश्वर एक माँ के समान और एक पिता के समान हमें दिखते हैं और हमसे प्रेम करते हैं और हमें संभालते हैं। तो आँखों को बंद करके हाथों को उठा के हम परमेश्वर की ओर देखेंगे और उसकी महिमा करेंगे। be
கூப்பிடுவேன், இயேசு அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மா அப்பான்னு கூப்பிடுவேன். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவேன். உன் தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவேன். கருவில் என்ன சுமந்ததை பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவேன். உன் தோளில் என்ன சுமந்ததை பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவேன். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவேன். என்ன ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவேன். என்ன கொஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு கூப்பிடுவேன். என்ன ஆற்றுவது தேற்றுவது பார்த்தா அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். உம்மை அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், இயேசு அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன், இயேசு அம்மான்னு கூப்பிடுவேன், உம்மை அப்பான்னு கூப்பிடுவேன். ले चल मुझे, ले चल मुझे, तू है जहाँ। ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे तेरे सिंहासन के पास। ले चल मुझे, मैं तेरे पास आता हूँ, पवित्र दिल से आराधना मैं करता हूँ, प्रेमी मन से मैं तेरे पास आता हूँ, पवित्र दिल से आराधना मैं करता हूँ, प्रेमी मन से तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले मैं दौड़ूंगा। तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले मैं दौड़ूंगा। ले चल मुझे, ले चल मुझे, तू है जहाँ। ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे तेरे सिंहासन के पास। ले चल मुझे तेरे पवित्र स्थान में, हो तू मुझे ले जा। तुझे देखना मैं चाहता हूँ, हर घड़ी हर पल तेरे पवित्र स्थान में, हो तू मुझे ले जा। तुझे देखना मैं चाहता हूँ,
तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले, मैं दौड़ूंगा। ले चल मुझे, ले चल मुझे, तू है जहाँ, ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे तेरे सिंहासन के पास, ले चल मुझे जैसे हिरनी पानी के लिए, प्यासा मैं भी हूँ तेरे लिए, जैसे हिरनी पानी के लिए, प्यासा मैं भी हूँ तेरे लिए। तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले, मैं दौड़ूंगा। तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले, मैं दौड़ूंगा। तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले, मैं दौड़ूंगा। तुझे ढूंढता हुआ, तुझे चाहता हुआ, मुझे खींच ले, मैं दौड़ूंगा। ले चल मुझे, ले चल मुझे, तू है जहाँ, ले चल मुझे, ले चल मुझे, ले चल मुझे तेरे सिंहासन के पास, ले चल मुझे। परमेश्वर इस दिन के लिए हम धन्यवाद करते हैं। परमेश्वर हर एक बच्चों को आप छू रहे हो, धन्यवाद करते हैं। हर एक बच्चों को आप अपनी आत्मा से भर रहे हो, धन्यवाद करते हैं। परमेश्वर आपका वचन कहता है जो भी आपके ऊपर भरोसा करते हैं कभी शर्मिंदा नहीं होंगे करके बोला है। जो भी बच्चे आपके ऊपर भरोसा कर रहे हैं उनको आप आशीष करना परमेश्वर, उनकी सारी परेशानी को दूर करना परमेश्वर, उनकी ज़िंदगी को बदल देना परमेश्वर। जो भी भरोसे के बिना है परमेश्वर उनके ज़िंदगी में एक नए भरोसा को देना परमेश्वर, उनको नई मार्ग दिखाना परमेश्वर। हर एक दिन उनके हाथों को पकड़ना परमेश्वर, उनको हर एक दिन उनके साथ रहना परमेश्वर, और तुम्हारे लिए गवाही के रूप में खड़े रहने के लिए परमेश्वर उनकी मदद करना परमेश्वर। इस दिन में भी परमेश्वर अब हर एक बच्चे की ज़िंदगी में चमत्कार कर रहे हो, उसके लिए हम धन्यवाद करते हैं। इस दिन में भी आराधना की और प्रार्थना की ओर चलाना और वचन के द्वारा हमसे बात करना, छोटी सी आराधना को हम तुम्हारे हाथों में समर्पित करके प्रार्थना करते हैं यीशु मसीह के नाम से हमारे अच्छे पिता, आमीन। இந்த நாளிலும் நம் ஆண்டவரை துதித்து இருக்கிறோம். इस दिन में भी हमने परमेश्वर की स्तुति की है। தேவனுடைய பிரசன்னம் மகிமை நம்மோட கூட இருக்கிறது. परमेश्वर की महिमा और उसका प्रसन्न हमारे बीच में है, साथ है। இந்த நாளில் ஒரு சில காரியங்களுக்காக நாம் ஜெபிக்க इस दिन போகிறோம். में भी कुछ चीज़ों के लिए हम प्रार्थना करेंगे। ஜெபிப்பதற்கு முன்பாக ஒரு வார்த்தையை நாம் अडिपड़े जपिக்க போகிறோம். तो पहले प्रार्थना करने से पहले एक शब्द को हम लेंगे, उसके अनुसार प्रार्थना करेंगे। मार्क 11:24 वचனம் சொல்லுகிறது, मार्कुस 11वां अध्याय 24वां पद कहता है, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது जब हम प्रार्थना करते हैं எவைகளை கேட்டுக் கொள்வீர்களோ जो कुछ तुम प्रार्थना में मांगोगे அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். तो विश्वास कर लो कि तुम्हें मिल गया है, அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். और तुम्हारे लिए वह हो जाएगा। நம்ம ஜெபம் பண்ணும்போது जब हम प्रार्थना करते हैं எவைகள் எல்லாம் கேட்கிறோமோ जिन चीजों को हम मांगते हैं அவைகளை எல்லாம் பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது उन चीजों को हमने पहले ही पा लिया है करके विश्वास कर जब प्रार्थना करेंगे அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று तो சொல்லுகிறேன். यहाँ लिखा गया है वो सारी चीजें तुम्हारी जिंदगी में पूरा होगा। அதுக்கு முன்னாடி 2 வசனம் இயேசு சொல்றார், தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். तो यहाँ पर उसके
उसके पहले 2 वचनों में परमेश्वर कहते हैं कि तुम प्रभु के ऊपर विश्वास रखना या परमेश्वर के ऊपर विश्वास को रखे रहना। ஜெபிப்பதற்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டாம். तो प्रार्थना करने से पहले परमेश्वर के ऊपर विश्वास रखना है, विश्वास के साथ प्रार्थना करना है। 23ஆம் வசனம் 23वां पद हमसे कहता है, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, अगर मैं सच कहता हूँ कि यदि कोई इस पहाड़ से कहे कि तू उखड़ जा और समुद्र में पड़ जा, நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால், और अपने मन में संदेह न करे और वरना विश्वास करे कि जो कहता हूँ वह हो जाएगा, அவன் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு तो சொல்லுகிறேன். उसके लिए वही होगा। मैं यह सच कहता हूँ। விசுவாசம், विश्वास जो है, விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்து விசுவாசத்தோடு சந்தேகப்படாம ஜெபிக்கணும். तो परमेश्वर के पास पहले विश्वास रखना है, संदेह नहीं करना है और प्रार्थना करना है। நம்ம ஜெபிச்செல்லாம் பெற்றுக்குவோன்னு அந்த விசுவாசமும் நமக்கு तो வேணும். पहले हमें इस प्रकार की विश्वास की ज़रूरत है कि पहले हम जो कुछ भी प्रार्थना करेंगे उन प्रार्थना को परमेश्वर सुनकर उसे पूरा करेंगे करके विश्वास करना है। சில பேர் நன்றா ஜெபம் பண்ணுவார்கள், कुछ लोग अच्छे से प्रार्थना कर लेते हैं, ஆனா முடிச்ச உடனே लेकिन जब प्रार्थना करके समाप्त இது करते हैं நடக்குமா நடக்காதா, तो वो सोचते हैं कि ये होगा या नहीं होगा, கிடைக்குமா क्या கிடைக்காதா, ये मिलेगी नहीं मिलेगी, முடியுமா ये முடியாது हो पाएगा या नहीं हो पाएगा। அப்படின்னு நினைச்சாவே அதை சந்தேகப்படுறோம்னு यदि इस प्रकार का सवाल यदि हमारे मन में उठता है तो हम इसका मतलब ये होता है कि हम इस प्रार्थना पर शक कर रहे हैं। அதனால தான் இயேசு சொன்னார், இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க तो வேண்டும். इसीलिए यीशु मसीह ने कहा कि हमारे मन में हमें संदेह नहीं करना है बल्कि विश्वास करना है। அப்ப என்ன ஜெபம் பண்றோமோ அதை பெற்றுக்கொள்வோம். तब जिस तरह से जब हम प्रार्थना करेंगे तो जो कुछ भी हम मांगेंगे उसे हम पाएंगे। முதல் வசனம் தேவனிடத்து விசுவாசமாய். पहला वचन कहता है कि परमेश्वर प्रभु पर विश्वास रखना। என்ன விசுவாசம்? किस प्रकार का विश्वास? மத்தேயு 28ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் இயேசுவுக்கு किस கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रकार का विश्वास यहाँ पर कहा गया है? मत्ती के 28वें अध्याय में लिखा गया है कि आकाश और पृथ्वी के ऊपर सारी अधिकार यीशु के पास दी गई। அதனால தான் அந்த விசுவாசம் அவர் சர்வ வல்லமை तो உடையவர். ये विश्वास क्या है कि वह सर्वशक्तिमान है। அவர் வானத்திலும் பூமியிலும் அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. आकाश और पृथ्वी पर उसका अधिकार है அவரால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு और விசுவாசி. यहाँ पर लिखा गया है इससे अचंभित कार्य कुछ नहीं है। இப்போ நாம் ஜெபிக்க போயிடலாம். तो यहाँ पर हम प्रार्थना करेंगे अभी इस वक्त। ஆகஸ்ட் மாதம் முடிய போது अगस्त महीना समाप्त होने ஆண்டவர் वाला இந்த है। சூழ்நிலையெல்லாம் மாற்றி परमेश्वर हमारी जो सिचुएशन இந்த को बदलकर கொரோனாவெல்லாம் அழித்து एक सारी कोरोना कार्य को बदलकर எல்லாம் நார்மலா சகஜமா உலகம் நம்முடைய இந்தியா வரணும். और हमारे भारत देश में और सभी देशों को जो दुनिया में है उसे एक नॉर्मल सामान्य स्थिति में पहुंचना है। விசேஷமாய் மகாராஷ்டிரா நார்மலுக்கு विशेष வரணும். रूप से महाराष्ट्र में नॉर्मल सिचुएशन की आज्ञा होनी அடுத்து चाहिए। உலகத்திலே நடக்கிற இந்தியாவில் நடக்கிற ஒரு சில காரியத்துக்காக நாம் ஜெபிக்க तो போறோம். अगली बात दुनिया में और भारत देश में होने वाले कुछ चीजों के लिए प्रार्थना करेंगे। எத்தனையோ மழை பெஞ்சு ஃப்ளட் ஆகி மண்ணு சரிஞ்சு எவ்வளவோ இழப்புகள், உயிர் இழப்புகள். तो यदि हम देखेंगे तो बहुत जगहों में बारिश ओवर ज़्यादा होकर वहाँ पर बाढ़ आकर लैंडस्लाइड होकर कितने तो लोग मर गए हैं, कितनी तो नुकसान हुई है। इन सब चीज़ों के बारे में देखेंगे और प्रार्थना இப்ப करेंगे। எல்லாத்துக்காக நாம் ஜெபிக்க तो अभी போகிறோம். हम इस वक्त में सब चीज़ों के लिए प्रार्थना करेंगे। அப்பா உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறோம். परमेश्वर पिता तुम्हारा हम धन्यवाद இந்த करते हैं। நாளிலும் ஆண்டவரே, நீங்க விசுவாசத்தோடு நாங்கள் ஒரு மனதோடு ஒன்று கூடி ஜெபிக்க வந்திருக்கிறோம் சுவாமி. परमेश्वर इस वक्त में विश्वास के साथ एकजुट होकर प्रार्थना करने के लिए हम आए हैं पिता। விசேஷமாய் உலகத்தை ஆட்டி படைக்கிற இந்த கொரோனா வைரஸ் கிருமி இந்த மாசத்தோடு நீர் அழித்து போடும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். विशेष रूप से कोरोना वायरस की कीटाणु जो दुनिया को मिटा रही है इस महीने के साथ उस समाप्त होने के लिए मदद करना। இன்ஃபெக்டான எல்லா கண்ட்ரீஸிலும் உடைய கரம் இறங்கி அற்புதங்களை செய்து நோய்களை சுகமாக்கி நார்மலை கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். इन्फेक्टेड जगहों में आप जो है तुम्हारा हाथ यहाँ पर उतर कर वहाँ पर सारी सिचुएशन को बदल कर नॉर्मल सिचुएशन की आज्ञा देने
वाली है। धन्यवाद। விசேஷமாக இந்தியாக்காக ஜெபிக்கிறோம் டாடி. परमेश्वर विशेष रूप से पिता हम भारत देश के लिए प्रार्थना करते हैं। 138 கோடி ஜனங்க, 28 ஸ்டேட், 8 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर 134 से लेकर 138 लोगों की जो संख्या के साथ जो लोग हैं 26 स्टेट और 7 यूनियन टेरिटरीज के लिए प्रार्थना करते हैं। எங்கள் இந்தியாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். परमेश्वर हमारे भारत देश को आपके हाथों के हवाले எல்லா करते हैं। கொரோனா வைரஸ் கிருமிகள் இந்த மாதத்தோடு அழிந்து ஒன்று இல்லாமல் போகட்டும் सारे சுவாமி. कीटाणु की जो क्रियाएं हैं वह मिटकर तो ये सिचुएशन जो है नॉर्मलाइज होने के लिए प्रार्थना करते हैं। உம்முடைய இரத்தத்தின் வல்லமை எங்கள் தேசத்தை ஆண்டவரே இறங்கி ஒரு சுகத்தை கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். आपकी लहू की सामर्थ इस देश में उतर कर एक चंगाई की आज्ञा देने वाली है, देने वाले हो। धन्यवाद। எல்லா ஸ்டேட் விசேஷமா மகாராஷ்டிரா தமிழ்நாடுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर हर एक स्टेट के लिए मुख्य रूप से महाराष्ट्र और तमिलनाडु के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் எல்லாம் கம்மியாகி இல்லாம போட்டும் சுவாமி. परमेश्वर कोरोना वायरस के कार्य जो है वह कम हो जाए और नहीं के समान बदल जाए। இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகளை தொட்டு சுகமாக்குவீராக. परमेश्वर इन्फेक्टेड बच्चों को आप छू कर चंगा करना। ஐசோலேஷன் வார்டு, ஐசியூ வார்டு, ஆண்டவரே சிவிலி எஃபெக்ட் பிள்ளைகளுக்கு எல்லாம் தொட்டு சுகமாக்குங்கப்பா. परमेश्वर जो आईसीयू वार्ड में हैं, जो छोटे जो भी इस प्रकार के जनरल वार्ड में हैं, जो बीमारी के साथ है, उन्हें छू कर चंगा करना पिता। டெத் ரேட் இனிமே ஆகாம நீங்க தான் தடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். डेथ रेट जो है कम हो जाए और ऐसे आगे न बढ़े, इसलिए आप मदद करना। இன்ஃபெக்ட் ஆன பிள்ளைகள் குடும்பத்தை காப்பாற்றும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். जिन बच्चों के परिवार में इन्फेक्शन फैल गया है, उन परिवार के सदस्यों को आप सुरक्षित रखना और மெடிக்கல் बचाना। டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நீ சுகத்தை கட்டளையிட்டு ரட்சிக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். मेडिकल डिपार्टमेंट में जितने भी बच्चे हैं, उन बच्चों को आप चंगाई को देना और सुरक्षित रखने के लिए प्रार्थना करते हैं। கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்கீம் எல்லாம் உம்முடைய கரம் கூட இந்த சக்சஸ் ஆகி மாற்றி கொடுக்கும்படியா परमेश्वर गवर्नमेंट ஜெபிக்கிறோம். जितनी भी स्कीम्स लेती हैं, आपका हाथ उनके साथ रहे और आप जो है सक्सेसफुल करना उन सारे சீஃப் स्कीम्स को। மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர், எல்லா ஸ்டேட் சீஃப் மினிஸ்டருக்கு நீ கிருபை தந்து நாணம் தந்து வழி நடத்தும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हमारे चीफ मिनिस्टर्स जो भी हर स्टेट के हैं और हर एक राज्य के और देश के हमारे प्रधानमंत्री हैं, उनके लिए हम प्रार्थना करते हैं। விசேஷமா மும்பைக்காக ஜெபிக்கிறோம். तो विशेष रूप से हमारे मुंबई शहर के लिए प्रार्थना மகாராஷ்டிராக்காக करते हैं, ஜெபிக்கிறோம். महाराष्ट्र के लिए प्रार्थना 38 करते हैं, டிஸ்ட்ரிக்டாக ஜெபிக்கிறோம். 38 डिस्ट्रिक्ट के लिए प्रार्थना करते தானால हैं। நார்மலை கட்டளையிடும்படியா एरिया ஜெபிக்கிறோம். में परमेश्वर ताने इलाका में ரெட் नॉर्मल ஜோன்ல सिचुएशन की आज्ञा கிரீன் ஜோனா देना, மாறும்படியா सारी ஜெபிக்கிறோம். रेड जोन जो है हरा जोन में बदल जाए। ஆண்டவரே 14 கோடி ஜனங்களை ரட்சிக்கும்படி परमेश्वर பாதுகாக்கும்படியா 14 ஜெபிக்கிறோம். करोड़ लोगों को आप सुरक्षित रखना, उनका उद्धार करना, रखने के लिए प्रार्थना விசேஷமாய் करते हैं। மழை காலத்தை தேவையான மழையை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर विशेष ஜெபிக்கிறோம். रूप से बारिश के वक्त में अच्छी बारिश को देखकर हमें आशीष करना। ஓவர் ஃப்ளோடு ஆண்டவரே, ஃப்ளட்டான பீகார், அஸ்ஸாம், டெல்லி, ஆண்டவரே கேரளா, ஆந்திராக்காக ஜெபிக்கிறோம் டாடே. परमेश्वर असम, बिहार, केरला, आंध्रा के लिए जहाँ पर ओवर बाढ़ आ गई है बारिश की वजह से, वहाँ के लिए प्रार्थना करते हैं। ஆண்டவரே இதெல்லாம் பாதிக்கப்பட்ட ஜனங்க வீடு வாசலுக்கு இறங்கி ஆண்டவரே இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर इसके कारण जो हानि पहुंचकर जो अपने घर को खो बैठे हैं, जो खाने को खो कर बैठे हैं जो हैं, उनके लिए हम प्रार्थना करते हैं, आप उनकी मदद करें। அவர்கள் கண்ணீரை துடைத்து இழந்து போன எல்லாம் திரும்ப நீர் கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். उनके आंसुओं को वोच कर जो भी चीज़ें खो गई हैं उसे आप वापस देने वाले हो। धन्यवाद। எல்லா ஸ்டேட்டிலும் தேவையான மழையை கட்டளை இடுங்கப்பா. परमेश्वर हर एक स्टेट में ज़रूरत की बारिश को आप आज्ञा देना। எல்லா ஆண்டவரே எக்கனாமிக் கிரைசிஸ்லாம் நார்மலுக்கு வர தேவன் எங்கள் எக்கனாமிக்கை ஆசீர்வதிக்கும்படியா परमेश्वर सारी ஜெபிக்கிறோம். इकोनॉमिक क्राइसिस को आप जो है सुरक्षित जो है वापस आने के लिए, सारे फिनांस को बाहर आने के लिए आप मदद करना। ஸ்மால் பிஸ்னஸ் செய்கிற பிள்ளைகள் எல்லாம் மீண்டும் ஆண்டவர் பிஸ்னஸ் ஆரம்பிக்க உதவி செய்யுங்கப்பா. परमेश्वर जो छोटी व्यापार कर रहे हैं वो वापस से व्यापार को शुरू करें, इसलिए आप मदद करना। திக்கற்று போன சிறுமைப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर जो बच्चे हैं, जो बेसहारा है, जो उनके लिए हम प्रार्थना करते हैं, उन्हें आशीष करना। ஃபார்மஸையை परमेश्वर ஆசீர்வதிப்பீராக. किसानों को आशीष करना। எங்கள் இந்தியா சைனா பார்டர்ல சமாதானம் வருவதாக. परमेश्वर हमारे इंडिया बॉर्डर चाइना के जो इलाकों में आप जो है समाधान को மிலிட்ரியோட लाना। சோல்ஜர்ஸோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக. परमेश्वर हमारे सैनिकों के साथ, हमारे मिलिट्री के साथ, आर्मी के साथ तुम இந்தியா रहना। பாகிஸ்தான் பார்டர்ல சமாதானம் परमेश्वर வருவதாக. हमारे इंडिया और पाकिस्तान के बीच में जो बॉर्डर है எங்கள் वहाँ पर இந்தியாவை समाधान आए। காப்பாற்றும்படியா परमेश्वर हमारे ஜெபிக்கிறோம். इंडिया को, आप भारत देश को बचाने के लिए எங்கள் प्रार्थना करते இந்தியாவை हैं। பாதுகாக்கும்படியா परमेश्वर हमारे ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். भारत देश को बचाने के लिए प्रार्थना எல்லா करते हैं। கண்ட்ரிஸோட சமாதானமாய் இருக்க தேவன் சமாதானத்தை கட்டளையிடும்படியா परमेश्वर सारे ஜெபிக்கிறோம். कंट्री के साथ समाधान के साथ रहने के लिए आप जो है समाधान की आज्ञा देना प्रभु। வாலிபர்களை ஆசீர்வதிங்க, जवानों को आशीष ரட்சிங்க. करना, उनको उद्धार करना। வாலிபர்களுக்கு இருக்கிற எல்லா பாவ சாபம் டிப்ரெஷன் எல்லாவற்றிலிருந்து விட்டுதலையாக்குங்கப்பா. जवानों के बीच में जो भी पाप श्राप और सारी एडिक्शन से उन्हें बाहर निकालना। ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு அற்புதம் செய்து அவர்கள் வாழ்க்கை செழிக்க செய்யும்படியா परमेश्वर जो ஜெபிக்கிறோம். फाइनल ईयर में है उनकी जिंदगी में आप जो है बहुत बड़ी कार्य को कर कर उनके जीवन की हष्ट पुष्ट करने वाले हो। धन्यवाद। ஆண்டவரே, படிப்பை முடித்து வேலைக்காக ட்ரை பண்ணுகிற பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்து வேலை கிடைக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். जो पढ़ाई को खत्म कर कर जो नौकरी के लिए तलाश में है, जो तलाश कर रहे हैं, उन लोगों के लिए आप चमत्कार करना। சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைகளோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக. परमेश्वर जो छोटे बच्चे हैं जो जन्म लिए हैं उन बालकों के लिए प्रार्थना करें तुम्हारा வோல்டேஜ் हाथ रहे। பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. परमेश्वर ऐसे लोगों के लिए प्रार्थना करते हैं जो बुजुर्ग उम्र में हैं। அரவாணிகளை ரட்சிப்பீராக. परमेश्वर नपुंसक के बहनों का उद्धार எல்லா करना। பிள்ளைகளை हर एक காப்பாற்றும்படியா बच्चों को ஜெபிக்கிறோம். आप बचाने के लिए प्रार्थना करते हैं। உம்முடைய கரத்தில் எங்கள் இந்தியாவை ஒப்பு हमारे கொடுக்கிறோம். हाथों में हमारे भारत देश को समर्पित करते हैं। மகாராஷ்டிராவை ஒப்பு கொடுக்கிறோம். महाराष्ट्र को समर्पित எல்லா करते हैं। ஸ்டேட்டை ஒப்பு हर एक கொடுக்கிறோம். स्टेट को समर्पित करते தேவன் हैं। பொறுப்படுத்தி परमेश्वर நடத்தும்படியா जिम्मेदारी को देकर ஜெபிக்கிறோம். चलाने के लिए प्रार्थना ரத்த करते हैं। கோட்டைக்குள் लहू के மறைத்துக் घर में கொள்ளுங்கப்பா. छिपा लेना உம்முடைய கரத்துக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். तुम्हारे हाथों में हवाले करते இயேசு हैं। கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते हैं हमारे பிதாவே. पिता। ஆமென். आमेन ஆமென். आमेन। இப்பொழுது சபைகளுக்காக ஜெபிக்க इस वक्त போகிறோம். में भी हम कलीसियाओं के लिए प्रार्थना करेंगे। சபையெல்லாம் சீக்கிரம் திறக்கப்படணும். सारी कलीसियाओं को जल्द खुलना है। என் சபையிலே ஜெப சத்தம், துதி சத்தம், வசன சத்தம் கேட்கப்படணும். कलीसिया में स्तुति की आवाज, वचन की आवाज को அதுக்காக सुनाई देना है। ஜெபம்லாம் அப்பா इसके இப்ப लिए प्रार्थना சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर अभी कलीसियाओं के लिए प्रार्थना இந்தியாவில் करते உள்ள हैं। உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर भारत देश में और भारत जो इंडिया में रहने वाले हर एक कलीसियाओं के लिए प्रार्थना ஆண்டவரே, करते இந்த हैं। ஆகஸ்ட் மாதத்தோடு முடிந்த செப்டம்பர் ஃபர்ஸ்ட் மாதத்திலே ஆண்டவரே சபைகள் திறக்கப்பட ஒரு அற்புதங்களை நீ செய்யும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். अगस्त महीने की समाप्ति के पहले आप चमत्कार करना, कलीसियाओं को खोलने के लिए आप मदद करना प्रभु। ஜெபத்தில் எவ்வளவு கேட்பீர்களோ ஆகிய எல்லா பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்கிற परमेश्वर- இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செப்டம்பர் மாதத்திலே எல்லா சபைகள் திறக்கப்படும்படியா நீ அற்புதங்களை செய்து உம்முடைய கரத்தை சபைகளுக்கு நேரா நீட்டும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर आपकी हाथ को आगे बढ़ाकर आप कलीसिया की ओर आप करने वाले हो, ताकि सितंबर महीने की शुरुआत में ही सारी कलीसियाएं खुल जाए। प्रार्थना करते हैं இதற்கு விரோதமாய் கிரியை செய்த எல்லா பொல்லாத கிரிகளை உம்முடைய நாமத்தினாலே இரத்தத்தினாலே அழிந்து போகட்டும் சுவாமி. परमेश्वर के विरोध में क्रिया करने वाली सारी जो बुरी क्रियाएं हैं उसे तुम्हारे नाम से, तुम्हारे लहू से हम मिटाते हैं। உம்முடைய வீடு எல்லா ஜனங்களுக்கு ஜெப வீடு என்று சொன்னீரே. परमेश्वर आपने कहा है कि आपका घर जो है सभी लोगों के लिए प्रार्थना का ஜெப स्थल होगा। வீட்டை திறக்கும்படியா आपकी ஜெபிக்கிறோம். प्रार्थना के स्थल को खोलने के लिए प्रार्थना துதியின் करते हैं। சத்தமும் ஜெப स्तुति की சத்தம் आवाज और வசன प्रार्थना की சத்தம் आवाज, களிப்பின் சத்தம் கேட்கப்படத்தக்கதாய் मगन होने की आवाज सुनाई दे इसलिए। தேவனுடைய ஆவியானவர் இந்த கிரியை செய்யும்படியா परमेश्वर की ஜெபிக்கிறோம். आत्मा इस वक्त में हमारी जिंदगी में எங்கள் क्रिया करे। குறைகள் குற்றங்கள் மீதக அநியாயங்கள் அக்கிரமங்களை தயவாய் நீ மன்னித்து ஒரு வித்தை மனம் இறங்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். हमारे अधर्मता, हमारे अपराधों को क्षमा करके आप जो है एक बार मन उतरने के लिए प्रार्थना करते எல்லா हैं। அசுத்தங்கள் அருவருப்புகள் பரிசுத்த குலச்சக சபைகளை விட்டு நீக்கி போடும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारी अशुद्धता, सारी जो पवित्रता को कलंक करने वाली बातों को दूर करने वाले हो कलीसिया से प्रार्थना करते हैं। எல்லா சபைகள் பரிசுத்தமாய் சத்தியத்தை போதிக்கிற சபைகளாக மாற்றி கொடுக்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். सारी कलीसियाओं को आप जो है पवित्रता के साथ बदलने वाले हो। धन्यवाद। सत्य का प्रचार करने वाले कलीसिया के दौर में बदलने वाले ஜெபிக்கிற हो। धन्यवाद। சபைகளா தேவ சித்தம் செய்கிற சபைகளா திறப்பிலே நிற்கிற சபைகளா வருகையில் எதிர்கொள்கிற சபைகளா எல்லா சபைகளை நீ ஊரு மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். परमेश्वर सत्य में चलने वाले, प्रार्थना करने वाले और आपके आगमन में जाने वाले उस कलीसिया के दौर में सभी लोगों को, सभी कलीसियाओं को बदलने वाले हो। धन्यवाद। முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொன்னவரே, परमेश्वर आपने कहा है कि जो पहली कलीसिया थी उससे अधिक जो उसके पीछे आने वाली कलीसिया महान रहेगी। லாக்டவுன் முடிஞ்சு திறக்கும் போது உம்முடைய மகிமை பெரிதாக எல்லா சபைகளும் வெளிப்படும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். लॉकडाउन खत्म होकर जब भी कलीसिया खुलेगी आपकी महिमा बहुत बड़ी संख्या में प्रकट होने वाली है। धन्यवाद। திரளாய் ஜனங்களை கொண்டு வருவீராக. परमेश्वर लाखों में लोगों को लाना, ரட்சிப்பை
கொடுப்பீராக. उद्धार को देना प्रभु, உம்முடைய நாமத்தை तुम्हारे नाम மகிமைப்படுத்துவீராக. की महिमा करना, எல்லா முழங்கால்கள் மக்கு முன்பாக सारे முட்டங்குவதாக. घुटने तुम्हारे सामने टेके प्रभु, எல்லா நாவுகள் உம்முடைய நாமத்தை அறிக்கை பண்ணட்டும் சுவாமி. परमेश्वर सारे जीव तुम्हारे नाम को अंगीकार करें। நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நன்றி परमेश्वर आप ऐसे சொல்கிறோம். करने वाले हो, धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். हाथों में समर्पित करते हैं, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. जिम्मेदारी को लेना, இயேசு கிறிஸ்துவின் यीशु मसीह நாமத்தை के नाम में ஜெபிக்கிறோம் प्रार्थना நல்ல करते हैं, अच्छे பிதாவே. पिता। ஆமென் आमेन, ஆமென். आमेन। ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்கிறார். परमेश्वर ने हमारी प्रार्थना को सुन लिया है। விசுவாசத்தோடு ஜெபிப்போம். विश्वास के साथ हम प्रार्थना இன்னும் करेंगे 10 நாள் 11 நாள்ல சபைகள் எல்லாம் திறக்கப்படணும். और 10 दिन में 11 दिन में सारी कलीसियाओं को खुलना है। ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவார். परमेश्वर हर चीज को बदल देंगे। அடுத்து உங்களுக்காக अगला ஜெபிக்க आपके लिए போறோம். हम प्रार्थना करेंगे। அப்பா பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर देखने वाले हर एक बच्चों के लिए हम प्रार्थना ரைட் करते हैं। நான் இப்போதே உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை பிள்ளைகள் மேல் இறங்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறோம். इस वक्त में भी तुम्हारी चंगाई को देने वाली सामर्थ्य इन बच्चों के ऊपर उतरने के लिए प्रार्थना எல்லா करते हैं। நோய்கள் இயேசுவின் நாமத்தை சுகம் அடையட்டும் परमेश्वर சுவாமி. सारी बीमारियां यीशु मसीह के नाम में चंगा हो जाए, எல்லா பலவீனங்கள் மாறட்டும். सारी निर्बलता बदल எல்லா जाए, போராட்டங்கள் सारे நீங்கட்டும். संघर्ष जो है எல்லா दूर हो जाए, கலக்கங்கள் सारे நீங்கட்டும். उलझन जो है दूर हो ரைட் நான் जाए। இப்போதே ஆவி ஆத்மா சரீரத்தை விடுதலை வரும்படியா परमेश्वर अभी ஜெபிக்கிறோம். इस वक्त में आत्मदेह शरीर में उनके मन में छुटकारा मिले। திக்கற்று போன பிள்ளைகளை பலப்படுத்துவீராக. परमेश्वर जो मदद के बिना है उनके बल को बलवंत करना। வேலை இல்லாத பிள்ளை வேலை கொடுத்து அற்புதம் செய்வீராக. परमेश्वर जो नौकरी के बिना है नौकरी को देना और வீடு चमत्कार வாசல் करना। இல்லாத பிள்ளைகள் வீடு வாசல் உருவாக்கி தருவீராக. परमेश्वर घर और द्वार के बिना है और घर और द्वार को बना எல்லா के देना। சாப கட்டுகள் நீங்குவதாக. सारे श्राप के बंधन दूर எல்லா हो जाए, பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை सारे पाप के ஆவார்களாக. बंधन से वे छुटकारा ரைட் पाए। நான் இப்போதே परमेश्वर உம்முடைய इस वक्त में ரத்தத்தின் வல்லமை तुम्हारी ஒவ்வொரு लहू பிள்ளைகள் की மேலும் सामर्थ குடும்பத்தின் மேலும் இறங்கும்படியா हर एक ஜெபிக்கிறோம். परिवार के ऊपर हर एक बच्चों के ऊपर उतरने लगे। எல்லா மந்திர செய்வினை ஆவியிலிருந்து விடுதலை सारी ஆக்குவீராக. जादू टोना की जो मंत्र तंत्र की चंगुल से बीमारी से और उस जो आत्माओं से दूर कर, எல்லா பயத்தின் ஆவிகள் सारे வெளியேறுவதாக. डर की आत्माएं जो है बाहर निकल के आए। விடுதலை நீ கொடுப்பதற்காக छुटकारे को நன்றி आप देने वाले हो, சொல்லுகிறோம். धन्यवाद இந்த करते हैं। நாளில் என்னென்ன வேண்டுதலோடு உம்மிடத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ परमेश्वर इस दिन में जो भी विनती को लेकर आपके पास आए हैं, அந்த விண்ணப்பத்துக்கெல்லாம் நீ பதிலை கொடுப்பதற்காக நன்றி சுவாமி. परमेश्वर उन सारी विनतियों का जवाब आप देने वाले हो, சமாதானத்தை धन्यवाद। கொடுப்பதற்காக उनके நன்றி. जीवन में सुकून चैन को देने वाले எல்லா हो, धन्यवाद। சண்டைகளை எடுத்து सारे போட்டு झगड़ों को आप விட்டபடியால் निकाल நன்றி. चुके हो, धन्यवाद। உம்முடைய சமாதானத்தை தான் ஒவ்வொரு குடும்பத்தை तुम्हारे நிரப்புவதற்காக நன்றி समाधान से हर சொல்லுகிறோம். एक परिवार को आप भरने वाले हो, धन्यवाद। அற்புதங்களை செய்கிறபடியால் चमत्कार நன்றி को आप कर रहे சொல்லுகிறோம். हो, धन्यवाद। உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். हाथों में समर्पित करते हैं, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. जिम्मेदारी को ले இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை यीशु मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना करते பிதாவே. हैं, अच्छे पिता। ஆமென் आमेन, ஆமென். आमेन। ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கொண்டே परमेश्वर ने हमारी இருக்கிறார். प्रार्थना को सुन ही रहे இன்னைக்கு हैं। என்னென்ன கேட்டோமோ அவையெல்லாம் பெற்று கொண்டோம் கொள்வோம் என்று விசுவாசி. तो हमें विश्वास करना है कि जो भी चीज़ों को हमने प्रार्थना की है वो सब चीज़ों को हमने पा लिया है, அப்படியே நடக்கும். ये वैसे के वैसे होगा। ஆமென் आमेन, ஆமென். आमेन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி इस அடைகிறேன். रविवार में भी आप सबसे मुलाकात करने में मैं बहुत खुश हूँ। ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த அதை நினைக்கும் பொழுது அந்த நாள் நமக்கு பரவசமாயிருக்கும். हर एक रविवार को प्रभु यीशु मसीह जब जी उठते हैं, उस दिन को जब हम याद करते हैं तो वह हमारे मन को वह जो है बेचैन कर देता है। ஆகவேதான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே சபை கூடி வருகிறது என்பது மிக முக்கியமான ஒன்று. तो इस रविवार को कलीसिया में इकट्ठा होना जो होता है वो बहुत महत्वपूर्ण है। எல்லா நாளும் விசேஷமான நாட்கள் தான். सब दिन जो है विशेष दिन है, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த நாளை ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் நினைவுகூறுகிற நாளாய் तो மாறுகிறது. जब रविवार के दिन को कहते हैं वह दिन जो है प्रभु यीशु मसीह के जी उठने का दिन बनता है। तो हर एक रविवार जी उठने के दिन को याद करने के तौर में बनता है। நம் ஆலயத்திலே கூடினாலும் சரி, இப்படி ஆன்லைன் மூலமாக ஆராதனையிலும் நாம் கூடி கர்த்தரை தேட வேண்டிய ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை. तो ऑनलाइन में इकट्ठा हो या फिर हम फिजिकली आराधना में भाग ले, तो यह दिन जो है बहुत महत्वपूर्ण दिन है ताकि हम आके आराधना करें। கர்த்தர் இந்த நாளில் ஒரு விசேஷித்த நன்மையை நமக்கு வார்த்தையின் மூலமாய் கொடுப்பார். तो परमेश्वर इस दिन में विशेष भलाई को शब्द के द्वारा हमें देंगे। நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். हमने परमेश्वर की आराधना की है।
கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்திருக்கிறோம். हमने परमेश्वर के चरणों में अपनी विनतियों को प्रार्थना के तौर में रखा है. அதுபோல கர்த்தருக்கு இந்த கொடுக்கிறதும் மிக முக்கியமான ஒன்று. इसी प्रकार परमेश्वर को देना जो होता है वो भी महत्वपूर्ण है. இது நிறைய ஆண்டுடைய பிள்ளைகள் அதை லைட்டாக எடுக்கிறதுனாலே அவர்கள் வாழ்க்கையிலே சத்துருவானவன் அவருடைய பொருளாதாரத்தை திருடுகிறதை நாம் பார்க்க तो முடிகிறது. उनके जीवन में अगर हम देखेंगे तो बहुत लोगों के जीवन में ये जो देने वाली बात में बहुत आसानी से ले लेते हैं. तो इस वजह से शैतान जो है उनके जीवन में जो भी जो भौतिक आशीर्वाद है उन्हें छीन लेता है. उसे हम देख पाते हैं. வேதம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது. बाइबल हमेशा अपनी बातों में கர்த்தருக்கு सही है. கொடுப்பது என்பது அது ஒரு கிருபை. परमेश्वर को देना जो होता है वो अनुग्रह है. இந்த கிருபையை நாம் புறக்கணிக்க तो கூடாது. इस अनुग्रह को इनकार नहीं करना है. இந்த கிருபையில் நாம் வளர வேண்டும். इस अनुग्रह में हमें बढ़ना है. ஆகவேதான் மல்கியாவிலே சொல்லப்பட்டது, इसीलिए मलाकी में कहा गया है, அங்கே நாம் அங்கே பார்க்கும் பொழுது जब हम उस चीजों को देखते हैं यहाँ, மிக தெளிவாய் ஆண்டவர் तो சொல்லியிருக்கிறார். प्रभु यहाँ पर बहुत अच्छी तरह से समझाते நிறைய हैं. பேர் சொல்லுவீங்க, நீங்க புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தை சொல்றீங்க, புதிய ஏற்பாட்டில் அதிகமாய் கொடுக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. आप जब नए नियम के बारे में कहेंगे तो वहाँ पर नए नियम में यहाँ पर लिखा गया है कि बहुताई में देना है. ஆலயத்தில் ஆகாரம் உண்டாகும்படி மல்கியா 3 அதிகாரம் 10 வசனம் 11 வசனம். मलाकी 3 अध्याय 10वां पद 11वां पद लिखा गया है. உங்கள் தசமபாங்களையும் உங்கள் கன்சமங்களையும் தேவனுடைய பண்டகசாலையில் கொண்டு வாருங்கள் என்று तो சொல்ல. यहाँ पर लिखा गया है, तुम अपने दशमांश को परमेश्वर के भंडार में ले आना. ஆண்டவர் சொல்ல, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். तो यहाँ पर लिखा गया है कि तुम मुझे परख के देखो कि आकाश के धरोके तुम्हारे लिए खोल कर तुम्हारे ऊपर आशीर्वाद को वर्ष नहीं करूंगा क्या? देखना करके परख के देखना करके कहते हैं. நாம் தசமபாகங்களை நாம் ஒழுங்காக செலுத்தும் பொழுது, जब हम परमेश्वर के पास अपने दशमांश को सही प्रकार से देने लगते हैं, நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இல்லாதபடிக்கு நிறைவாய் கர்த்தர் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார். तो परमेश्वर निश्चित आवश्यक हमारे जिंदगी में आशीर्वाद को बरसाने के लिए रखेंगे कि जो भी आशीर्वाद हो पूर्णता के साथ हमारे पास आए. வேதம் சொல்லுகிறது, बाइबल कहता है हमसे, அவர் எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன். परमेश्वर जो है कभी भी झूठ नहीं कहते हैं. அது 11ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், यहाँ पर 11वां पद में कहते हैं, பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். तो यहाँ लिखा गया है कि पृथ्वी तुम्हारे लिए नाश करने वाले वाले को मैं ऐसा ढूंढूंगा और उसे मैं जो है मैं उसे दंड दूंगा. அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. वह तुम्हारी भूमि की उपज को नाश न करेगा. அடுத்தது, உங்கள் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போகாது. और उसके बाद लिखा गया है कि तुम्हारी दाख लताओं में फल कच्चे न गिरेंगे. என்ன அர்த்தம்? तब मतलब क्या है? எதுவும் உங்களுடைய வருமானத்தை தேவையில்லாமல் பிடுங்கிக் கொள்ளாது. तो कोई भी बात तुम्हारी तनख्वाह को जो है बेमतलब से तुमसे अलग नहीं करेगी. உங்களுக்கு வர வேண்டிய வருமானத்தை அது அழிக்காது. तुम्हें जो भी तनख्वाह आना चाहिए वह उस कार्य को मिटाती नहीं. அடுத்தது, अगली बात, உங்கள் திராட்சை செடியில் பழம் இல்லாமல் போவதில்லை, உங்களுக்கு வருமானம் வராமல் இருக்க முடியாது. கர்த்தருக்கு கொடுக்கிறவருடைய வாழ்க்கையிலே यहाँ पर लिखा गया है तुम्हारी दाखलताओं में फल जो है कच्चे ना गिरेंगे. यानी कि जो भी आशीर्वाद परमेश्वर ने रखा है उससे तुम पाए बिना कभी नहीं रहोगे. நல்ல நிலத்துல விதைச்சனா கட்டாய 100 மடங்கு பலன் உண்டு. तो यदि आप जो है अच्छे एक जमीन में भूमि में जब आप बोओगे तो तुम्हें निश्चित प्रतिफल है. நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும். बहुत लोगों को ये उलझन रहता है, எது நல்ல நிலம், क्या अच्छा जमीन है. எந்த ஊழியக்காரர்கள் மூலமா, எந்த சபையின் மூலமா உங்களுக்கு கர்த்தருடைய வசனம் தெளிவாய் உங்கள் ஆத்துமாவுக்கு திருப்தியாய் உங்களுக்கு வந்து சேருகிறதோ, जिन सेवकों के द्वारा, जिस सेवा के द्वारा तुम्हारे मन में, तुम्हारे हृदय में, तुम्हारी जिंदगी में जब वचन भरपूरताई के साथ आता है, எந்த ஊழியக்காரரை உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் உங்களுக்கு நன்மையாக கர்த்தர் பயன்படுத்துகிறாரோ, जिन सेवकों को परमेश्वर ने तुम्हारी जिंदगी के हर एक भाग में भलाई के तौर में उपयोग किया है, அந்த ஊழியக்காரர் அந்த சபைக்கு
கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஊழியம்தான் நீங்கள் விதைக்க வேண்டிய உங்கள் காணிக்கைகளை தசமங்களை விதைக்க வேண்டிய நல்ல நிலம். तो जो सेवक तुम्हें ऐसे दिखते हैं वह सेवक के सेवा जो है वह तुम्हारे लिए अच्छी जमीन बनकर है. இதுல ஒரு தெளிவு உங்களுக்கு तो इस வந்துட்டேன்னா बात में जब सही एक समझ आती है हमारे अंदर, நீங்கள் ஆசீர்வாதத்திலே குறைவில்லாமல் இருப்பீர்கள். கர்த்தருக்கென்று தசம பாகத்தையும் காணிக்கைகளையும் விதைத்துக் கொண்டே இருக்கும் பொழுது तो तुम जो है आशीर्वाद में कमी नहीं होगी तुम्हें. ये कब होगा? जब तुम परमेश्वर के पास दशमांश और दान को बोते रहोगे. ரொம்ப தெளிவா இருங்க. तो इस बात में सही से रहिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष करेंगे. ஆகவே கர்த்தருக்கென்று तो கொடுத்து கொண்டே इसलिए இருங்கள். आप जो है परमेश्वर के लिए देते கர்த்தர் रहिए. பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान चीजों को करेंगे. எங்கள் ஊழியத்திலே சத்திய வெளிச்ச கன்மலை சபையிலே எங்கள் விசுவாசிகள் மாத்திரமல்ல, வெளியிலிருந்தும் யாரு கர்த்தருக்கென்று விதைத்தாலும் அவர்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். तो चाहे ये सत्य ज्योति चट्टान मसीह कलीसिया जो हमारी सेवा है, यहाँ पर चाहे विश्वासी रहे या विश्वासी न रहे, कोई भी रहे, जो भी बोते हैं उनके लिए अभी हम प्रार्थना करेंगे. எங்களுடைய நிகழ்ச்சிகள் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக் கொண்டிருப்பீனால் கட்டாயம் கர்த்தர் இந்த ஊழியத்திலே உங்களை விதைக்கும்படி உங்கள் காணிக்கையில் தசமாங்களை கர்த்தர் அழைக்கிறார். तो परमेश्वर आपको बुलावट देते हैं. यदि आपने इस मिनिस्ट्री के द्वारा आपने आशीर्वाद को पाया है तो परमेश्वर तुम्हें बुला रहे हैं कि तुम इस भूमि में सेवा में आकर விதைத்து பாருங்கள். आप बोकर देखिए, தொடர்ந்து விதைத்து பாருங்கள். लगातार बोकर देखिए, கர்த்தருடைய பலனை காண்பீர்கள். परमेश्वर के प्रतिफल को पाओगे. உங்களுக்காக ஜெபிக்க तुम्हारे लिए प्रार्थना करेंगे. அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, இந்த சத்திய வெளிச்ச கன்மலை கிறிஸ்து சபையின் இந்த நிலத்திலே விதைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பல மடங்கு நீர் ஆசீர்வதிப்பீராக. परमेश्वर ये सत्य ज्योति चट्टान मसीह कलीसिया के मिनिस्ट्री में जितने भी बच्चे जितने दूर तक बोते हैं उन हर एक को आशीष करना. தசம பாகத்திலே உண்மையாயிருக்கிற பிள்ளைகளை இன்னும் பெருக பண்ணுவீராக. परमेश्वर जो दशमांश में सही हैं उन बच्चों को आप और जो है ऊंचा उठाना. கொடுக்காதவர்களுக்கு எது நல்ல நிலம் என்று தடுமாறுகிறவர்களுக்கு தெளிவுபடுத்துவீராக. परमेश्वर जो नहीं दे रहे हैं उनको आप समझाइए कि कौन सी जो भूमि अच्छी भूमि है उनके लिए उसे समझाइए. நீர் அப்படி செய்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். परमेश्वर आप कैसे करने वाले हो, பெரிய धन्यवाद. காரியங்களை महान செய்வீர். चीजों को करना, பொருளாதார செழிப்பை उनकी जिंदगी கட்டளையிடுவீர். में जो है भौतिक आशीर्वादों के இயேசுவின் நாமத்தில் बढ़ाई பிதாவே, देना. यीशु के नाम में पिता, ஆமென். आमेन, ஆமென். आमेन. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசனீரே. அவரை நாம் பாடுவோம். Praise the Lord. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசனீரே. அன்பழி மாறும் போது என் பாதை காட்டினீர், முடியாத போது உம் தோளில் சூக்கினீர். வழி மாறும் போது என் பாதை காட்டினீர், முடியாத போது உம் தோளில் தூக்கினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், பாதுகாப்பவர், என் நேசனீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர், உம்மை நோகடித்த போதும்
உம் கிருபையால் மன்னித்தீ. என்னை விட்டு கொடுக்காதவர், நடத்துகின்றவர், பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்தன் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. Thank you, Jesus. Wonderful Jesus. Glory to Father. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பது பெரிய சந்தோஷமான ஒன்று. परमेश्वर के चरणों में रहना ये जो है बहुत एक खुशी की भरी बात அவரை है। ஆராதிப்பது,
परमेश्वर की आराधना करना, அவருடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்கள் வேண்டுதலை வைப்பது, परमेश्वर के चरणों में हमारे विनतियों को और निवेदन को रखना, அவர் நமக்கு என்ன வார்த்தையை வைத்திருக்கிறார் அந்த வார்த்தையை கேட்பது, परमेश्वर ने जो शब्द को रखा है उसको सुनना, அவருடைய ஆசீர்வாதத்தை அவருடைய சமூகத்திலே நாம் பெற்றுக்கொள்வது. उसके आशीर्वादों को उसके चरणों में से जो पाना होता है. வேதம் சொல்லுது, बाइबल कहता है हमसे, ஆலயத்தின் நன்மையினால் நம்மை அவர் போஷிக்கிறார். परमेश्वर अपनी भवन की भरपूरताई से, भलाई से परमेश्वर हमें भोजन देते हैं. அப்ப நல்லா புரிந்து तब கொள்ளுங்க, ध्यान से सुनिए, அவருடைய சமூகம் उसका सम्मुख जो है ரொம்ப ஆசீர்வாதமான बहुत ஒன்று. आशीर्वाद के से भरा है. இதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். जो उसका अनुभव करते हैं उनको पता है. அவருடைய வசனம் उसका वचन जो है நம்முடைய வாழ்க்கையவே பொறுப்பெடுத்து हमारी जरूरी जिंदगी की देखभाल करती है. இந்த வசனத்துல பழகுனவங்களுக்கு தான் தெரியும். जो इस वचन में जो सीखते हैं वचन से அதனால उनको पता தாவீது है. சொல்லுகிறான், इसलिए दाऊद कहता है, உம்முடைய வேதம் என்னுடைய மனமகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் என்றைக்கோ நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். परमेश्वर आपका जो वचन है यदि मेरे मन को वह राहत नहीं देती तो मैं कब का मिट जाता था. நித்தமும் அது என் தியானம். वह सदैव मेरा ध्यान का कार्य है. 119ஆம் சங்கீதத்தை ஒரு விசுவாசி திரும்ப திரும்ப படிக்கணும். एक विश्वासी को 119वें भजन संगीता को बार बार पढ़ना चाहिए. அதை மட்டும் நீ ஒழுங்கா ரெகுலரா படிச்சேன்னா வசனத்தின் மேன்மையை தாவீது அங்கு சொல்லுகிறான். तो अगर हम उसे ध्यान से पढ़ेंगे तो बार बार यहाँ पर वचन की उत्तमता के बारे में दाऊद कहता है. ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு எளிய முறை என்னவென்றால் வேத வசனத்தின் மூலமாய் பேசுவதுதான். तो परमेश्वर हमसे बहुत आसानी से एक शब्द को कहते हैं. वो शब्द कैसे है? परमेश्वर के वचन के द्वारा हमसे बात. தீர்க்க தரிசனங்கள் மற்ற எல்லா காரியங்களிலும் கர்த்தர் பேசுகிறார் நம்மோடு. परमेश्वर जो है अन्य तरीकों से भी बात करते हैं, यानी कि भविष्य तकता है, भविष्यवाणी जो होती है उनसे भी बात करते हैं. வேதத்தின் மீது பிரியம் வச்சு வேதத்தை தியானம் பண்றவங்களோட கூட டெய்லி ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். लेकिन जो परमेश्वर के वचन के ऊपर ध्यान करते हैं और जो वचन के ऊपर अपने प्यार को रखते हैं उनके ऊपर उनके साथ परमेश्वर प्रतिदिन बात करते இன்னைக்கு हैं. வேத வசனத்தில் இருக்கிற அந்த மகத்துவத்தை, அந்த மகிமையை நிறைய பேர் புரியாததுனால தான் பைபிளை திறந்து வசனத்தை படிக்க इंटरेस्ट வர மாட்டேங்குது. तो बहुत लोगों की ज़िंदगी में जो है बाइबल को पढ़ने के लिए वे जो है बहुत हेसिटेट करते हैं, क्योंकि उनकी ज़िंदगी में अगर आप देखेंगे तो उनको बाइबल पढ़ने की आदत ही नहीं है. இந்த லாக்டவுன் நாட்களிலே इन लॉकडाउन के दिनों में முழு பைபிளையும் திரும்ப திரும்ப படி. आप जो है पूरी बाइबल को बार बार पढ़िए. இன்னைக்கு விசுவாசிகள் ஏனோ தானோ என்று ஆங்காங்கே இருக்கிறீர்கள். आज विश्वासी जो है यहाँ वहाँ बिखर के आप हो. கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறீர்கள். आज मसीह जो है वे ठोकर खा रहे हैं. இந்த புதிய உடன்படிக்கையில வேதம் சொல்லுகிறது, எபிரேயரில் சொல்லப்படுகிறது, அவருடைய வார்த்தை, அவருடைய கற்பனைகள், அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார் என்று तो यहाँ पर लिखा எழுதப்பட்டிருக்கிறது. गया है कि उसकी व्यवस्था को, उसके शब्द को अपने मन में लिख के रखना है. விசுவாசிகள் பைபிளை நல்லா படிக்கணும். இந்த நாட்களில் विश्वासियों को जो है इन दिनों में बाइबल को अच्छी तरह से पढ़ना है. வேத தியானத்துல மூழ்கி வர வேண்டும் விசுவாசிகள். बाइबल को ध्यान करने में उन्हें जो है डूब जाना है. இதெல்லாம் நான் உங்களுக்கு அறிவுரையாய் तो சொல்லுகிறேன். ये सब चीजों को मैं आपको जो है युक्ति की तौर அப்பதான் पर உங்களுடைய कहूंगा. ஆத்துமாக்களை நீங்கள் காத்துக்கொள்ள முடியும். तब जाके आप जो है अपनी आत्माओं को बचा सकते हैं. ஏனால் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான் என்று சொன்னது சத்தியம், சத்தியமே. तो यहाँ पर लिखा गया है कि परमेश्वर के शब्द को लेकर इंसान जो है बचता है. ये जो कही गई शब्द है सत्य है. ஆகவே இதை பார்க்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, आप इसलिए आप चाहे कोई भी रहो जो देख வசனம் रहे ஒரு हैं, டினாமினேஷனுக்கு, ஒரு கண்ட்ரிக்கு இல்லாவிட்டால் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு அப்படியெல்லாம் வித்தியாசம் கிடையாது. பைபிள் எல்லாருக்கும் ஒண்ணுதான். तो जो वचन जो है एक पर्टिकुलर डिनोमिनेशन के लिए या फिर एक कंट्री के लोगों के लिए या फिर एक पर्टिकुलर ऑर्गेनाइजेशन के लिए या छोटे से गांव के लिए नहीं है, बल्कि सबके लिए एक ही वचन है. பைபிள் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. बाइबल क्यों दिया गया है? क्योंकि हर एक इंसान को इससे युक्ति को पाना है. ஆகவே இந்த நாட்களிலே तो इस वजह से வேதத்தை வாசித்து தியானம் பண்ணுவதை மறந்து போகாதீர்கள். அதிக நேரம் அதிலே செலவு செய்யுங்கள். इन दिनों में बाइबल को पढ़ के उसको ध्यान करने के लिए कभी ना भूलना और अधिक समय को उसमें खर्च அது ரொம்ப करना, முக்கியம். ये बहुत मुख्य है. கடந்த எபிசோட்களிலே पिछले एपिसोड में ஜெபத்தை குறித்து பேசிக் கொண்டு मैंने வருகிறேன். प्रार्थना के बारे में कुछ चीजों को உண்மையான कहा. ஜெபம் என்றால் என்ன? सही प्रार्थना क्या है?
கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. निश्चित हमें पता இந்த होना பழைய चाहिए। எபிசோட பார்க்காதீங்க, பார்த்தாதான் நான் சொல்ல போறதெல்லாம் சரியா தொடர்ச்சியா கொடுத்துட்டு வரேன். अभी जो पुराने एपिसोड्स में जिन्होंने नहीं देखा है इसे लगातार आप देखिए, आपको முதல்ல समझ में आएगा। விசுவாசிகள் ஜெபம்னா என்னன்னு ஒரு தெளிவு இருந்தாதான் ஜெபத்தின் அந்த மேன்மையை மகிமையை அடைய முடியும். यदि पहले विश्वासी जब जानेंगे समझेंगे कि वह प्रार्थना कैसे होती है, तब उस प्रार्थना की उत्तमता को हम समझ पाएंगे। அருமையானவர்களே, ஜெபம் என்பது प्रार्थना जो है मेरे प्रिय ஏதோ लोगों, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஒரு பலசரக்கு grocery ஷாப்ல போயிட்டு லிஸ்ட் போட்டு ஜாமான் வாங்கிட்டு வருகிறது அல்ல. एक भनिए की दुकान में जाकर सभी चीजों को खरीद के लिस्ट में लिख के खरीद के आना जो होता है वो प्रार्थना नहीं है। அப்படித்தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஜெபத்தை வைத்திருக்கிறது. आज मसीह धर्म ने इस तरह से प्रार्थना को रख दिया है। பைபிளை சரியா படிச்சவங்களுக்கு grocery மாஸ்டராக கடவுளை வைக்க மாட்டாங்க. तो जो है जो बाइबल को जो अच्छी तरह से समझते हैं, जो पढ़ते हैं, वे जो प्रार्थना को एक मास्टर के तौर में नहीं रखते हैं। What is real prayer? प्रार्थना क्या है? Real prayer is सही the mutual conversation or mutual relationship between man and God. तो ये जो प्रार्थना जो होता है वो जो है परमेश्वर प्रभु की, परमेश्वर और इंसान के बीच में जो बातचीत होती है, जो रिश्ता होता है, ये प्रार्थना है। ஆண்டவர் அந்த உறவைத்தான் உன்னிடத்திலே ஜெபத்திலே முதலாவது எதிர்பார்க்கிறார். तो पहली बात, परमेश्वर इस प्रकार के एक रिश्ते को तुमसे चाहते हैं प्रार्थना में। ஏனோக்கை குறித்து ஆதியாகமத்திலே நாம் படிக்கும் பொழுது जब ईनोक के बारे में उत्पत्ति में पढ़ते हैं, அவனும் ஒரு குடும்பஸ்தன் தான். अब वो जो है एक इंसान परिवार के साथ ஆனால் அவன் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். he was walking with God என்று यहाँ எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि वह परमेश्वर के साथ चल रहा था। அப்படியே அவன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாள் காணப்படாமல் போய்விட்டான். एक दिन जब वो चल ही रहा था तो वह गायब हो गया। एक दिन தேவனை அவனை அப்படியே உயிரோடு எடுத்துக்கொண்டார். परमेश्वर ने उसे वैसे ही जिंदा उठा लिया। இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? जब इससे क्या पता चलता है? இதுதான் ஜெபம். ये प्रार्थना है। தேவனோடு சஞ்சரிப்பதுதான் ஜெபம். परमेश्वर के साथ बात करना जो होता है वह ஒவ்வொரு प्रार्थना है। நிமிஷமும் நேரமும் அவரை சிந்திப்பது, அவரோடு பேசுவது, அவரிடத்திலிருந்து வார்த்தை, அவர் நம்மோடு பேசுவது, இந்த உறவிலே வளருவதற்கு பெயர்தான் உண்மையான ஜெபம். तब हर दिन उससे बात करना और वो उसकी बातों को सुनना और इस रिश्ते में बढ़ते हुए जाना जो होता है, ये सही प्रार्थना है। இன்றைக்கு அப்படிப்பட்ட ஜெபத்தை இன்றைக்கு கிறிஸ்தவம் தூக்கி குப்பையில் போட்டுவிட்டு ஏதோ ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. आज इस प्रकार की प्रार्थना को हमने धूल में डाल दिया और कुछ और काम करने की कोशिश कर रहे हैं। நான் ஏற்கனவே அதெல்லாம் சொல்லிட்டு வர்றேன். तो मैंने पहले ही इन सब चीजों को முதல் कहा। எபிசோட்ல 2-3 வாரத்துல முன்னாடி நான் சொல்லி இருக்கிறேன். तो मैंने 2-3 एपिसोड के पहले यानी कि 2-3 हफ्ते के ஒரு पहले சரியான ஜெபம் எது? अब सही प्रार्थना क्या है? பதில் கொடுக்க ஆண்டவரிடத்தில் பெறக்கூடிய ஜெபம் எது? परमेश्वर से जवाब को लाने वाली प्रार्थना क्या தேவனுக்கு है? பிரியமான ஜெபம் எது? परमेश्वर किस प्रार्थना को चाहते हैं? வல்லமையான ஜெபம் எது? सामर्थ्यमय प्रार्थना क्या है? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். इन सब चीजों को ध्यान से देखना है இன்னும் தெளிவு நிறைய இருக்கு और பைபிள்ல சொல்லி समझ தரணும். है यहाँ पर बाइबल में போன है। வாரத்துல पिछले இந்த हफ्ते ஜெபங்களுக்கு சரியில்லாத ஜெபம், அந்த ஜெபத்தின் தடைகள் என்று சில காரியங்களை சொன்னேன். अभी जो सही जो प्रार्थना नहीं है उसमें रुकावट के तौर में क्या आता சுருக்கமா है? சொல்றேன், அவிசுவாசம். अविश्वास। அவிசுவாசத்தோடு நிறைந்து நீ ஜெபிக்க போனா உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது. अभी तुम अविश्वास के साथ प्रार्थना करने के लिए जाओगे तो उससे कुछ फायदा नहीं அவரை होगा। நம்பணும். परमेश्वर के ऊपर भरोसा करना நீ है। என்ன கேட்கறியோ அதை கர்த்தர் தருவார், நம்பணும். तो जो तुम सुन रहे हो उसे परमेश्वर देंगे करके विश्वास करना நம்பாம है। போய் கேட்டுட்டு இருக்க கூடாது. भरोसा किए बिना नहीं पूछना है। நீ ஆண்டவரை நம்பிக்கையோட விசுவாசத்தோட அவர் அணுகணும். भरोसे के साथ विश्वास के साथ उसके पास जाना है। அடுத்தது, अगली बात, மற்றவர்களை மன்னித்திருக்கிற இருதயத்தோடு தேவ சமூகத்துக்கு போகணும். दूसरों को क्षमा करके उस हृदय के साथ यीशु के पास जाना है। அதெல்லாம் ரொம்ப முக்கியம். जब ये चीजें जो हो बहुत मुख्य है। அடுத்தது சுயநீதியோடு போக கூடாது. और अगली बात जो है अपनी खुद की जो धर्म के साथ अपनी खुद की न्याय के உங்ககிட்ட साथ இருக்கிற नहीं நல்ல जाना है। கிரியைகளை கொண்டு வச்சுக்கிட்டு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்பார் என்ற சுயநீதியோடு போனா நீ ஏமாற்றப்படுவாய் என்று போன வாரத்துல तो சொன்னேன். मैंने पिछले हफ्ते में कहा कि यदि तुम अपने खुद की जो शुद्ध की धर्म को, खुद की जो न्याय को अब तुम कहोगे तो तुम
फंस जाओगे। ஆண்டவர் அதெல்லாம் குப்பையா போட்டுருவாரு. परमेश्वर से धूल के समान அதை समझते हैं। குறித்து நான் இப்ப சொல்ல முடியாது. अब उसके बारे में नहीं कह பார்க்கணும். सकता। போன வாரத்து ஜெப ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்கத்தை கேளுங்க. अगर आप देखना चाहोगे तो पिछले हफ्ते की जो प्रार्थना रविवार की आराधना को அடுத்து देखिए। யாக்கோபிலிருந்து சொன்னேன். और उसके बाद याकूब से मैंने कहा உன் இச்சை உன்னுடைய விருப்பங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவனை பலவந்தப்படுத்துவதற்கு ஜெபத்துக்கு நீ போக கூடாது. तो पर अपनी इच्छाओं को पूरा करने के लिए परमेश्वर के पास जबरदस्ती के साथ नहीं जाना है। உன் விருப்பத்தை மட்டும்தான் நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற கட்டாயம் ஆண்டவருக்கு கிடையாது. तुम्हारी इच्छा को आवश्यक पूरा करना है करके कोई जरूरत परमेश्वर को नहीं है। அத குறித்து சொன்னேன். तो उसके बारे में मैंने அதுல कहा இன்னொன்னு சொன்ன நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று और சொல்லி एक चीज இருக்கிறேன். मैंने कहा कि साथ साथ कि जब धार्मिक कुछ चीजों की इच्छा करता है वह परमेश्वर से पूरा करते हैं। எனக்கு பிடிச்ச ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வசனம் உண்டு. यहाँ पर मुझे पसंदीदा एक वचन அது है। எனக்கு ரொம்ப பிடித்தமான ये वचन ஜெபம். जो है ஒரு ஜெபத்துக்கு முக்கியமான ஒன்று. मुझे बड़ा अच्छा लगा और ये प्रार्थना के लिए बहुत அத मुख्य है। சங்கீதத்துல நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு. भजन संगीता में इस बात को बार बार कहता हूं। சங்கீதம் 37லே भजन संगीता 37 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. परमेश्वर के पास मन की खुशी के साथ रहना। அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு அருளி செய்வார். परमेश्वर तुम्हारी मन की सारी बातों को तुम्हारे पास देंगे। இது ஆங்கிலத்திலே यही अंग्रेजी में delight in the Lord, प्रभु में आनंदित रहा, then all the desires of your heart will be granted or it will be fulfilled for you. तो यहाँ लिखा गया है कि जो है तुम जो भी चाहते हो मन में या फिर இப்படி तुम्हारी ஒரு इच्छा होगी वो पूरी होगी। அப்ப கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறதுனா என்ன? परमेश्वर के पास आनंदित या रहना यानी क्या है? அதத்தான் ஏனோக்கு மாதிரி சஞ்சரி அவரோடு கூட உறவாடுவர். तब उसका मतलब ये होता है कि उसके साथ एक सही रिश्ते को அந்த बनाए रखना। உறவுல நீ டெவலப் பண்ணிட்டு இருந்தனா जब हम उस रिश्ते को सही से बताते हैं ஒரு ஸ்டேஜ் உண்டு. एक स्टेज आता நீ है எதை கேட்டாலும் உனக்கு तुम தருவார். जो कुछ भी मांगो परमेश्वर दे देंगे। அதான் இந்த வசனம். ये जो है இதுல வேண்டுதல் தமிழ்ல போட்டிருக்குது. यहाँ पर विनती करके लिखा गया था ஆனா ஆங்கிலத்திலே लेकिन अंग्रेजी में the desires of your heart. लिखा गया है कि तुम्हारी मन की जो इच्छाएं हैं। ஆண்டவரோடு உறவு வேண்டாம். परमेश्वर के पास मुझे रिश्ता नहीं ஆனா चाहिए நான் கேக்குறத ஆண்டவர் தரணும். लेकिन परमेश्वर जब भी मैं मांगूंगा அதான் तो देना யாக்கோபுல है। அங்க சொல்றாரு. यही याकूब में कहा गया உன் है இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நீ வேண்டுதல் செய்கிற ஆகவே நீ பெறாமல் இருக்கிறாய். तुम अपनी इच्छाओं को पूरा करने के लिए तुम विनती करते हो इसीलिए तुमने नहीं पाया। அப்ப இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. दोनों के बीच में अलग फर्क இங்கேயும் है। ஆண்டவர் விரும்புகிறத தரேன்னு சொல்றாரு. यहाँ पर परमेश्वर कहते हैं कि जो तुम चाहते हो उसे मैं दूंगा। ஆனா யாக்கோபு எழுதும்போது நீ உன்னுடைய இருதயத்தின் அந்த இச்சைகள் விருப்பங்கள் தான் சொல்லப்பட்டிருக்குது. அத நீ பெற முடியாதுன்னு சொல்றாரு. यही बात को जब याकूब लिखते हैं तो वो कहते हैं कि तुम्हारी मन की इच्छाओं को तुम्हारी लालच को तुम्हें नहीं देंगे करके அப்ப लिखा ரெண்டுக்கும் गया है। கான்ட்ராடிக்ஷன் இருக்குது. ரெண்டு अब दोनों வசனமும் के बीच முரண்படுகிறதா? में ये वचन जो है अलग अलग है। இல்லை. नहीं ऐसा नहीं இந்த है। வசனத்தினுடைய ஸ்டேஜ் வேற. ये जो वचन पहले मैंने जो அந்த बताया वो अलग வசனத்தினுடைய है। ஸ்டேஜ் அந்த அர்த்தம் வேற. अब उस वचन का अलग मतलब இன்னைக்கு है। அநேகருக்கு ஆண்டவர் வேண்டாம். आज बहुत लोगों को परमेश्वर नहीं ஆண்டவரோடு चाहिए। கூட இருக்கிற உறவு வேண்டாம். परमेश्वर के साथ जो रिश्ता है वो नहीं அவரோடு चाहिए। கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை வேண்டாம். परमेश्वर के साथ जो जिंदगी है वो ஆனா नहीं நான் चाहिए। விரும்புறதெல்லாம் எனக்கு தரணும். लेकिन परमेश्वर जब भी मैं कुछ मांगूंगा जो அதுதான் चाह के मांगूंगा கொடுக்கப்படாது. पूरा मांगना चाहिए, ये नहीं दिया जाएगा। அதுதான் யாக்கோபுல ஆண்டவர் சொல்றாரு. उसी बात को याकूब में कहते இன்னைக்கு நிறைய हैं। பேர் அப்படித்தான் ஜெபித்துக் आज बहुत கொண்டிருக்கிறார்கள். लोग इस तरह से प्रार्थना करते हैं। ஆண்டவருக்கு என்று முதலிடம் கொடுப்பது கிடையாது. परमेश्वर को पहली जगह नहीं देते। ஆண்டவரை ஆராதிப்பது கிடையாது. परमेश्वर की आराधना नहीं அவருடைய करते। சமூகத்திலே காத்திருக்க விருப்பம் இல்லாமல் उसके चरणों में இருக்கிறது. इंतजार करने के लिए कोई चाहत या इच्छा அவர் नहीं। பேசுறதை கேட்கிறதுக்கு நமக்கு மனம் இல்லை, விருப்பம் இல்லை, நேரம் இல்லை. परमेश्वर जो कहते हैं उसे सुनने के लिए हमारे पास ना ही समय है ना ही हमारी चाहत है। ஆனால் लेकिन என் விருப்பங்களும் நிறைவேற लेकिन வேண்டும். मेरी सारी इच्छाओं को पूरा तो होना How है। is it possible? ये कैसे संभव हो सकता No है? way. कोई भी चारा नहीं। என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के முதல்ல लोग நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छी तरह से समझो, ஆண்டவரை நோக்கி பாருங்க. परमेश्वर की ओर அப்ப இங்க देखना। சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? तो यहाँ पर जो भजन गाता है वो क्या कहता கர்த்தரிடத்தில் है? மனமகிழ்ச்சியாயிரு. परमेश्वर के पास खुश रहना। அவர் உன் இருதயத்தின் परमेश्वर வேண்டுதல்களை तुम्हारी உனக்கு मन அருளி की செய்வார். इच्छाओं को पूरा करेंगे। What a tremendous scripture is ये जो this. वचन कितना अच्छा है। What a scripture is this. अब ये वचन कितना अच्छा है। நல்ல புரிந்து கொள். तब इस बात को समझना है। அவரோடு மகிழ்ச்சி. परमेश्वर के साथ मगन होना। நீங்க தான் ஆண்டவரே. आप हो प्रभु। நீங்க இல்லாம என்னுடைய வாழ்க்கை இல்ல आप ஆண்டவரே. बिना मेरी जिंदगी कुछ नहीं।
நீர் என்ற பேசுங்க आप ஆண்டவரே. मुझसे बात कीजिए, அப்படி வா, ऐसे आना, அவரோடு உறவாடு. उसके साथ मिलना। உன்ட சந்தேகம் இருந்தா கேளு. अगर तुम्हारे पास शक है तो இயேசு पूछना। சொன்னா, यीशु ने कहा, நான் உங்களுக்கு ஊழியக்காரன் போல ஒரு கடவுளாக மட்டும் உனக்கு நண்பனாக மாற मैं விரும்புகிறேன். सिर्फ तुम्हारा भगवान नहीं बल्कि तुम्हारा मित्र हूँ। அவர் மனம் திறந்து உன்னோடு பேச விரும்புகிறார். परमेश्वर अपने मन को खोलकर तुमसे बात करना चाहते हैं। அதுதான் ஆண்டவர் விரும்புகிறது यही ஜெபத்துல. बात को परमेश्वर चाहते हैं But तुम्हारी प्रार्थना many में। Christians, they don't want to have the conversation, the loving talk with God Jesus Christ. तो तुम्हें बहुत मसीह जो है इस प्रेम से भरे एक बातचीत को प्रार्थना में नहीं चाहते हैं। அதுதான் அந்த ஜெபத்தில் இருக்கிற பெரிய கோளாறு. अब ये इनकी प्रार्थना में ये बहुत बड़ी एक बहुत बड़ी कार्य है। ஏனோக்கை போல சஞ்சரிக்க வேண்டும். एनोक की तरह मुझे जो है परमेश्वर से बात ஏன் करना அப்படின்னு சொன்னா, है। क्यों ऐसा है? அப்போ பாருங்க, देखिए அங்கே மத்தேயுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. मत्ती में कहा गया है, देखिए 6 அதிகாரத்துல 6वें अध्याय में இரண்டு விதமான தவறான ஜெபத்தை அங்க சொல்லி यहाँ இருக்கு. पर 2 तरीके की गलत प्रार्थना को कहा गया है। அங்க சொல்லுகிறார், कहा गया அதுக்கு है, முன்னால ஒரு வசனத்தை சொல்லிறேன். उसके पहले एक वचन ஏன் कहूंगा, ஆண்டவர் ஒரு உறவை क्यों விரும்புகிறார்? परमेश्वर एक रिश्ता चाहते हैं। ஜெபத்தில் அவரோட நேரம் செலவு செய்யணும். तुम्हें प्रार्थना में परमेश्वर के साथ समय खर्च करना அதை है। நீ படுத்துக்கிட்டு கேட்க நேரம் செலவு அவரோடு சஞ்சரிக்கலாம். आप जो है कभी कभार सोते वक्त कर सकते हैं। அவர் தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता என் है, ராஜாமங்களில் அவரை நான் தியானிக்கிறேன். मैं जो है अपनी रात के पल में उसको ध्यान करता அவரை हूँ। தியானிக்கிறதுக்கு அவரோடு உறவாடுவதற்கு நேரங்காலம் இல்லையா? उसके साथ बात करने में, उसके साथ रिश्ते बनाने में समय नहीं। இன்னைக்கு அதுலயும் சில ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டுட்டாங்க. आज बहुत लोगों ने उसमें भी रिस्ट्रिक्शन ஒரு दिया है, லாவை கொண்டு வந்துட்டாங்க. एक नियम को लाया है। ஜெபத்துக்கு there is no law for prayer. तो प्रार्थना के लिए कोई भी प्रकार का नियम नहीं Any है। time you can talk to God. तो आप कोई भी वक्त में परमेश्वर के साथ बात कर सकते हैं। நம்ப மாட்டாங்க. आप भरोसा नहीं करते हैं। என்னுடைய வாழ்க்கையில ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிற நேரம், குளிச்சிட்டு இருக்கிற நேரம் ஆண்டவர் பேசுவார். तो मेरी जिंदगी में परमेश्वर की आत्मा कभी भी बात करते हैं, यानी कि जब भी नहा भी रहा हूं तब भी बात करेंगे। அவர் என்னோடு பேச தொடங்குகிற முதல் வார்த்தை எப்படித்தான் இருக்கும்? परमेश्वर हमेशा इस शब्द को लेकर शुरू करेंगे, My dear son. मेरे प्रिय बेटा। அப்படித்தான் வருவார். तो ऐसे परमेश्वर आते அப்பா हैं। பிள்ளைங்கிற உறவு. पिता पुत्र है, बच्चे हैं, उनका रिश्ता जो है। நான் குளிக்கும் பொழுது जब मैं नहा रहा हूँ, நான் பாடிக்கொண்டு குளிப்பேன். जब मैं गाते हुए नहाता हूँ, அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டு कभी कभार குளிப்பது உண்டு. अन्य भाषा बोलकर அதுதான் नहाता என் हूँ। உறவு. ये जो है रिश्ता है। Many Christians don't understand the relationship with God. तो परमेश्वर के साथ एक अच्छी जो है रिलेशनशिप को नहीं जानते हैं, Because they don't accept Jesus as his friend, as their friend, or as their father. तो आज बहुत लोग जो है यीशु मसीह को अपने मित्र के तौर में या फिर अपने पिता के तौर में बहुत लोगों ने अंगीकार नहीं किया। That is why they don't want to develop, they don't want to have this kind of relationship in the prayer. तो ये कब होता है? क्योंकि अगर हमने इस प्रकार के जो रिश्ते को प्रार्थना में नहीं चाहा है तब होता है। This is the tragedy in the prayer life in many Christians. आज बहुत लोगों की मसीही लोगों की प्रार्थना में ये बहुत बड़ी दुर्घटना है। தனிமையிலே अकेलेपन में தேவனோடு உறவாடுகிறாயா? परमेश्वर के पास क्या तुम बात करते हो, रिश्ता என் அன்பு बनाते தேவ हो? பிள்ளையே, मेरे प्रिय परमेश्वर என் के அன்பு बच्चों, கிறிஸ்தவனே, मेरे प्रिय मसीह, என் அன்பு ஊழியக்காரனே, हे मेरे प्रिय सेवक, என் அன்பு விசுவாசியே, हे मेरे प्रिय विश्वासी, ஆண்டவரோடு உறவாடுகிற நேரம் உனக்கு உண்டா? परमेश्वर के साथ प्रार्थना करने का एक समय है आपके पास। அவரோடு எவ்வளவு நேரம் நீ பேசுற? परमेश्वर के साथ आपने कितना वक्त समय அவர் बिताया? உன்னோடு கூட எவ்வளவு நேரம் பேசினார்? परमेश्वर ने कितना समय तुमसे वक्त அது बिताया है? உனக்கு உண்டா? ये तुम्हारे पास है? கொஞ்சம் சிந்தித்து तो इस बात को पहले समझेंगे। இங்க சொல்லுகிறேன். यहाँ लिखा गया है, நான் சொன்னேன், मैंने कहा ஆண்டவரை grocery master ஆக்கிறாதீங்கன்னு சொன்னேன். आप जो है ग्रोसरी बनिए की दुकान में एक दुकानदार की நிறைய तरह பேர் मत பட बनना। பட படம் ஜெபத்துக்கு போவாங்க. आज बहुत लोग जल्दी जल्दी பட प्रार्थना பட में जाते ஒப்பிச்சு ஒரு हैं, லிஸ்ட் போட்டு ஒப்பிச்சு जल्दी जल्दी अपनी जो भी ஆண்டவர் அதை सोची है, செய்யுங்க இதை चाहते செய்யுங்கன்னு हैं, சொல்லிட்டு அவங்கள போயிட்டே वो இருப்பாங்க. कह देते हैं कि परमेश्वर से करना, उसे ஆண்டவர் करना, மறுபடியும் चले என்ன जाते हैं। சொல்றார்? கேட்க விருப்பம் கிடையாது, लेकिन டைம் கிடையாது. बदले में क्या परमेश्वर तुमसे बात करना चाहते हैं, उसे सुनने के लिए ஏன்னா समय नहीं। இவங்க ரொம்ப பிஸி, அவருக்கு வேலை வெட்டி இல்ல, அதனால உட்கார்ந்து பேசிட்டு அவர் வாண்ட கேட்கணும், நீ அவர் பேசுறதை கேட்க மாட்டே. आज जो है हम इतने व्यस्त हो चुके हैं कि परमेश्वर को तो कुछ काम धंधा नहीं है, परमेश्वर ऐसे ही बैठ के सुन रहे हैं और हम जो है सिर्फ काम कर रहे हैं। மாற்றிக்கொள், इस बात को बदलना है, ஜெபத்தை மாற்று. प्रार्थना को बदलिए। இங்க 6ஆம் அதிகாரம், यहाँ 6वें पद में, மத்தேயு 6ஆம் அதிகாரம் मत्ती 6वां अध्याय பாருங்க, 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் சொல்றாரு. 7वां 8वां पद कहता இது है, தவறான ஒரு ஜெபம். गलत प्रार्थना है।
அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது प्रार्थना करते हैं அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதையுங்கள். अन्य जातियों के समान आप बकबक ना करो. அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். क्योंकि वे समझते हैं कि उनके बार बार बोलने से उनकी सुनी जाएगी. பாருங்க ஆண்டவர் எவ்வளவு அந்த ஜெபத்தை விளக்குறார். परमेश्वर यहाँ पर प्रार्थना को कैसे समझाते இயேசுக்கு हैं. வேற வேலை இல்லைன்னா விளக்கிட்டு यीशु இருக்கிறார். मसीह को कोई काम नहीं था இப்படித்தான் நீங்க इसलिए लिख के रखा கிறிஸ்தவன் है. ஜெபிச்சிட்டு இருக்குங்கிறது இப்ப ஜெபிக்கிறது 2000 வருஷத்துக்கு முன்னாலேயே அவர் கண்டுபிடிச்சு சொல்றார். आज जो मसीह प्रार्थना करते हैं इन बातों को परमेश्वर ने ढूंढ निकाल लिया 2000 साल पहले और पहले ही बोल दिया. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் आज भी बहुत मसीह ஜெபத்தை கேட்டாலே என்ன நடக்குது, எங்க தொடங்குறாங்க, எங்க முடிக்கிறாங்க, ஒரு கண்ணு ஒரு தொடக்கமும் கிடையாது, முடிவும் கிடையாது, கருத்தும் இல்ல, ஒண்ணுமில்லாத ஒரு ஜெபம் அலப்பிக் கொண்டிருக்கிற ஒரு आज ஜெபம். ऐसी प्रार्थना हम लोगों से सुनते हैं जहाँ पर हमें पता भी नहीं चलता है कहाँ शुरू किया कहाँ एंड किया, क्या मकसद है प्रार्थना करने का कुछ समझ में नहीं आता. ரெண்டு விதமான ஜெபம் இருக்குது. दो प्रकार की प्रार्थना புதிய ஏற்பாட்டுல नए नियम में ரெண்டு ஜெபத்தை பவுல் சொல்றார். दो प्रार्थना को पौलुस कहता அத है. கத்திசமா அடுத்த வாரம் விளக்குறேன். उसे मैं अगले हफ्ते ஒன்னு समझाऊंगा. ஆவியிலே அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற ஜெபம். एक जो है आत्मा में भरकर अन्य भाषा बोलकर प्रार्थना जो करना होता है. அடுத்தது अगली बात जो है கருத்தோடு ஜெபிக்கிற ஜெபம். जो सही मकसद के साथ प्रार्थना ஆனா जो करना எதை होता है. எம்பசைஸ் பண்றாரு? लेकिन किसे पर ஆவியிலே ஜெபிக்கிறது தான் आत्मा में புதிய ஏற்பாட்டுல மிகவும் வெரி இம்பார்ட்டன்ட் பிரேயர். तो यहाँ पर पौलुस इसे महत्वपूर्ण कहते हैं सबसे ज्यादा वो आत्मा में भरकर प्रार्थना जो करना होता That is है. that praying in the tongues in the spirit, that is the powerful prayer in the New Testament. तो नए नियम में अन्य भाषाओं को बोलकर जो प्रार्थना करना होता है बहुत मुख्य और महत्वपूर्ण प्रार्थना है. அது அடுத்த வாரத்துல उसे अगले हफ्ते நான் விளக்கி சொல்றேன். उसे मैं समझाता हूँ. ஆனா இப்போ இந்த ரெண்டு காரியத்தை மட்டும் நான் சொல்ல போறேன். आज मैं दो चीजों को कहूंगा. அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். उसे मैं कह देता हूँ. அத வந்து நீங்க படிக்கணும். उसे आप पढ़ लीजिए. அங்க ஆண்டவர் இது பவுல் சொல்லும்போது சொல்லிட்டாரு. यहाँ पर पौलुस जब कहते हैं तो कहते हैं ரெண்டு இடத்துல அத சொல்றார் பவுல். दो जगह में कहते हैं. 1 தீமோத்தேயுல एक तीमुथी में, சாரி 1 கொரிந்தியர்ல माफ करे 14ஆம் அதிகாரத்துல 14 अध्याय பாருங்க देखिए 14-15 நீங்க படிக்கணும். 14-15 पद को पढ़ेंगे. எண்ணத்தினால் எழில் 14ஆம் வசனம் 14-14 நான் அந்நிய பாஷையில விண்ணப்பம் பண்ணினால் என் ஆவி விண்ணப்பம் பண்ணுமே என்று என் கருத்து பயனற்றதா இருக்கும். तो यहाँ पर लिखा गया है कि यदि मैं अन्य भाषा में प्रार्थना करूं तो मेरी प्रार्थना करती है परंतु मेरी बुद्धि काम नहीं करेगी. 15ஆம் வசனம் 15ஆம் வசனம் 15 पद இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, அதான் என்ன செய்யணும் சொல்றாரு. तो क्या करना है? நான் ஆவியோடு விண்ணப்பம் பண்ணுவேன். मैं आत्मा से प्रार्थना करूंगा. ஆவியில ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்கு आत्मा பாருங்க. में प्रार्थना करने की जो प्रार्थना அதுதான் பர்சனல் ஜெபத்துல ரொம்ப ஆண்டவரோடு உறவை டெவலப் பண்றதுக்கு வெரி very very essential and necessary and important thing. तो ये जो है परमेश्वर के साथ रिश्ता बनाने के लिए, परमेश्वर के साथ बातचीत करने के लिए आत्मिक जो तरह से प्रार्थना जो करना है वो महत्वपूर्ण है. இந்த ஆவியில ஜெபிக்கிறத आत्मा में जो प्रार्थना करना होता है நீ பயணத்துல ஜெபிக்கலாம், आप जो है जब यात्रा कर रहे हैं जब प्रार्थना कर सकते படுத்திருக்கும் हैं, பொழுது ஜெபிக்கலாம், जब सो रहे हैं तब कर सकते हैं, நீ சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது ஜெபம் பண்ணலாம், भोजन बना रहे हैं, खाना बना रहे हैं, तैयार कर रहे हैं तब कर எப்பவும் ஆவியில सकते हैं. ஜெபிக்க முடியும். आप कभी भी कर सकते हैं. இதுதான் இந்த கடைசி நாட்களிலே உன்னுடைய தனிப்பட்ட தேவ பக்தியை வளர்ப்பதற்கும் வல்லமை உள்ள தேவ பிள்ளையாய் மாறுவதற்கு உதவியாய் இருக்கக்கூடிய ஒரு ஜெபம். अंतिम दिनों में तुम्हारी भक्ति को बढ़ाने के लिए मददगार बनकर रहने वाली एक प्रार्थना है. இன்னைக்கு சபைகள்ல பாருங்க, आज कलीसियाओं में देखिए கொட்ட அடிச்சு மியூசிக் போட்ட உடனே जैसे ही ढोल बजाकर ஏதோ म्यूजिक ரெண்டு चलता ரெண்டு है, வார்த்தையை 10 வருஷமாக தான் பேசிட்டு இருக்காங்க. 2-3 शब्द का सिर्फ उपयोग करते हैं 10 साल से है. அதெல்லாம் என்ன ஒரு வளர்ச்சி வேணும். तो उसमें हमें बढ़ना है. ஏன் தெரியுமா? क्यों पता है? சும்மா அப்படியே ஒரு ரோபோட் மாதிரி போய் எதையோ பண்ணிட்டு நான் ஜெபிச்சிட்டேன் திருப்தியோடு வருகிறாயே. तो एक रोबोट की तरह हम जो हैं जाते हैं कुछ तो करते हैं और आते हैं और तृप्त हो जाते हैं कि मैंने पूरा कर लिया सब कुछ. ஜெபம் என்பது प्रार्थना जो है சும்மா ஏதோ ஒண்ணு இல்லையா, जो ऐसे ही कुछ நீ नहीं, நினைக்கிற மாதிரி இல்ல. அது आप जैसे सोच रहे हो वैसे नहीं, ஆவியோடு விண்ணப்பம் பண்ணு. आत्मा के साथ विनती करना அடுத்த है. ஜெபம் अगली प्रार्थना கருத்தோடு விண்ணப்பம் பண்ணு. और अगली प्रार्थना जो है बुद्धि से प्रार्थना करना. 1 கொரிந்தியர் 14-15 வசனத்தை 1 சொல்லிட்டு कोरिन्थियों இருக்கேன். 14 अध्याय அடுத்து 15 நான் वचन. ஆவியோடும் பாடுவேன், यहाँ लिखा गया है कि मैं आत्मा में गाऊंगा கருத்தோடும் और பாடுவேன். बुद्धि में गाऊंगा. பாத்தீங்களா, ध्यान से सुनिए, ரெண்டு காரியம் இருக்குது. 2 चीजें हैं यहाँ पर.
ஆனா அது குறித்து நான் அடுத்த வாரத்துல उसके बारे में अगले हफ्ते ஆவியிலே ஜெபிப்பது आत्मा में कैसे கருத்தோடு प्रार्थना ஜெபிப்பது करना और बुद्धि के साथ ரெண்டுக்கும் कैसे இருக்கிற करते வித்தியாசம் हैं, ये दोनों के बीच में அந்த क्या ரெண்டுக்கும் फर्क இருக்கிற है, பவர்ல இருக்கிற வித்தியாசங்கள் दोनों के बीच में जो शक्ति में क्या अंतर है, அதெல்லாம் அடுத்த வாரத்துல इन सब चीजों நான் को விளக்கி சொல்றேன். अगले हफ्ते मैं இந்த सिखाऊंगा। வசனத்தை நீங்க வச்சுக்காங்க. इस वचन को आप रख அதே लीजिए। பவுல் தான் वही पौल ने ஆவியில ஜெபிக்கிறத குறித்து இன்னும் சொல்லி இருக்கிறார். आत्मा में प्रार्थना करने के बारे में कहा है। இதெல்லாம் பைபிள்ல கிளியரா இருக்குது. ये सब चीजें जो है बाइबल ஆனா में अच्छी तरह இதெல்லாம் से हैं, படிக்கிறது கிடையாது. लेकिन ये सब पढ़ते नहीं எதையோ लोग। அரைச்ச மாவு மாதிரி எதையோ ஒன்னு அலப்பிக் கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். आज बहुत मसीह जो है वे जो है जो पीसी हुई आटे को ही पीस रहे हैं। ஒரு ஜெபிக்கிற ஆளு एक प्रार्थना करने அவன் वाला ஆண்டவருடைய ஆண்டவர் கிறிஸ்துவுக்குள்ள வளர்ந்திருப்பார்கள். वह परमेश्वर प्रभु के अंदर बड़े होंगे। ஜெபிச்சவங்க जो प्रार्थना करते हैं ஆவியிலும் ஆத்துமாவிலும் தன்னுடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய ஒரு மாற்றத்தோடு அவர்கள் வளர்ந்திருப்பார்கள். அதுதான் ஜெபத்தினுடைய பலன். वे अपनी आत्मा में और परमेश्वर के साथ जो रिश्ता है उसमें बढ़ते होंगे, बड़े होंगे। ये आत्मा में प्रार्थना करने का जो है अंतिम परिणाम। அந்த வளர்ச்சி இல்லனா लेकिन यदि हमारे अंदर ஜெபத்துல बढ़ावट ஏதோ नहीं है, கோளாறு இருக்கிறது என்ற तो அர்த்தம். आपकी प्रार्थना में कुछ समस्या है या कुछ तरह की गलती है। இதை கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் அபிஷேகம் பெற்றவர் என்று சொல்லுகிறவர்கள் புரிந்துகொள். तो इससे मसीही जो प्रार्थना करते हैं, जो विश्वासी है जिन्होंने अभिषेक पाया है करके कहते हैं, उनको समझना है। அடுத்த வாரத்துல சொல்றேன். अगले हफ्ते அந்த कहूँ। வளர்ச்சி ஆவியில ஜெபிக்கிறது எவ்வளவு தூரத்துக்கு கொண்டு வருகிறத சொல்லித்தார். अब आत्मा में भरकर प्रार्थना करने से तुम्हारी आत्मिक जीवन किस அதுக்கு तरह से ஆதாரமா बढ़ ஒரு जाती है வசனத்தை उसे பாட்டுக்காங்க. कहूंगा। उसके लिए एक वचन मैं कहता எபேசியர் हूँ। 6ஆம் அதிகாரம் इफिसियन 6वां अध्याय 18ஆம் வசனம். 18वां पद। எந்த சமயத்திலும் कोई भी पल சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு ஆவியினாலே ஜெபம் यहाँ பண்ணி. लिखा गया है हर पल, हर समय, हर प्रकार से आत्मा में प्रार्थना करना और विनती करो। பாருங்க, வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் ஆவியில ஜெபம் பண்ண முடியுமா? यहाँ पर लिखा कि आत्मा में प्रार्थना और विनती करो करके। இதெல்லாம் ஒரு மெச்சூர்டு நல்ல ஒரு பிரேயர் லைஃப். अब ये सब प्रकार की प्रार्थना है, ये है बड़ी हुई जिंदगी में जो है बड़ी हुई एक இன்னைக்கு கிறிஸ்தவ प्रार्थना का சபைகள்ல जीवन है। இதெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படவில்லை. आज मसीह जो कलीसियाओं में इन सब चीजों के बारे में किसी ने சும்மா सिखाया ஏதோ नहीं। வந்தோம், கொட்டடிச்சோம், ஏதோ மியூசிக்க போட்டோம், என்னமோ வளரணும் போனோம். அதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போய் आज கொண்டிருக்கிறது. मसीह धर्म में जो है कैसे तो आए, कुछ तो बाजा बजाया उन्होंने, हमने सुना और हमने गाया, कुछ तो कहे और चले गए, यही जिंदगी है। அதையும் சரியா செய்யறது கிடையாது. वो भी सही से नहीं करते। எல்லாம் ரோபோட் மாதிரி அவசரமா बहुत பண்ணிட்டு ஜெபத்தை ஓடுறது. जल्दी जल्दी प्रार्थना करते हैं और निकल जाते हैं। पर எழுப்புதலை பத்தி பேசி என்னையா फिर பிரயோஜனம்? जागृति के बारे में बोलकर क्या फायदा है? எங்கிருந்து எழுப்புதல் வரும்? कहाँ से जागृति आएगी? என் அன்பு கிறிஸ்தவர்களே, मेरे प्रिय परमेश्वर के मसीह, கொஞ்சம் புரிந்து கொள். जब इस बात को समझेंगे, ஜெப வாழ்க்கை, ஜெபத்தை மாற்று. अपनी प्रार्थना की जिंदगी को வேதம் எப்படி बदलेंगे। ஜெபிக்கச்சோ அப்படி வா. परमेश्वर जो करने के लिए कहते हैं उसे அப்பதான் करेंगे। உன்னையும் நீயும் மாறுவாய். अनेகருடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதமான பாத்திரமாய் நீ மாற तो வேண்டும். तब மாற जाके முடியும். तुम भी बदलोगे और बहुत लोगों के जीवन में आशीर्वाद के तौर में बदलोगे। அப்ப இந்த வசனத்தை பாருங்க. इस वचन को देखेंगे, எந்த சமயத்திலும் कोई भी वक्त இங்க में, டைம் எல்லாம் கிடையாது. यहाँ पर समय नहीं। இன்னைக்கு டைமை வச்சுட்டு आज समय को रख के இந்த உறவை தூக்கி போட்டுட்டீங்க. हमने जो है इस रिश्ते को अलग कर दिया है। காலையில ஜெபம் பண்ணா தான் ஆண்டவர் கேட்பாரா? सुबह जब सुनेंगे प्रार्थना 6 करेंगे, மணிக்கு ஜெபம் सुनेंगे। பண்ணா தான் கேட்பாராம். सुबह 6 बजे 8 மணிக்கு ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா? 8 बजे के அப்ப ऊपर இந்த प्रार्थना வசனம் போய் करेंगे तो नहीं सुनेंगे, ऐसा नहीं எந்த है। சமயத்திலும் कोई भी पल में, कोई भी समय में ஆவியில ஜெபிக்கிறவங்களுக்கு आत्मा में जो प्रार्थना करते நேரம் हैं எல்லாம் ஒண்ணு கிடையாது. उनको कोई समय नहीं रहता है। நல்லா தெரிஞ்சுக்கோ. ध्यान से समझिए, ஆவியில ஜெபிக்கிறவங்க आत्मा में जो प्रार्थना करते हैं அவங்களுடைய வார்த்தையே வித்தியாசமா இருக்கும். उनका शब्द अलग होगा। அவங்க வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசத்தின் வார்த்தையாய் பொழிந்து கொண்டிருப்பார்கள். उनके जीवन में जो भी शब्द आता है विश्वास से भरा शब्द होगा और निकलते रहता है। இத முதல்ல புரிஞ்சுக்கோ. सब पहले समझेंगे, எந்த சமயத்திலும் कोई भी पल में, कोई भी समय में, சகலவிதமான வேண்டுதலோடும் सभी प्रकार के विनती के साथ, விண்ணப்பத்தோடும் विनती के साथ, प्रार्थना के साथ, ஆவியினாலே ஜெபம் பண்ணி आत्मा में प्रार्थना करना, அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதி. அப்ப ஆவியில ஜெபிக்கிறவங்களுக்கு தான் அந்த மன உறுதி, ஸ்ட்ராங்னஸ் வரும்யா. तब उनके जीवन में जो इस तरह से प्रकार करते हैं उनके जीवन में मन में निश्चितता आती है। அப்போ
சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருப்பாங்க. அவங்க தான் விழிப்போடு तो यहाँ இருப்பாங்க. लिखा गया है कि जागते रहेंगे कि सभी पवित्र लोगों के लिए लगातार वे विनती करते रहे। ஆவியில ஜெபம் பண்றவங்க आत्मा में जो प्रार्थना करते हैं they will be alert always. वो जो है हमेशा चौकन्न वे जागते रहेंगे In other words, they will be vigilant और always. हमेशा वे जो है चौकन्न रहते ஏன்னா हैं। அவங்களுக்கு उनके पास ஆவியில வெளிப்பாடுகள் வந்துகிட்டே இருக்கும். आत्मा में हमेशा जो है कुछ चीजें प्रकट होती रहती அது हैं। நிறைய விஷயம் இருக்குது. बहुत सारी चीजें அடுத்த हैं। வாரம் உங்களுக்கு சொல்றேன். अगले हफ्ते मैं कहूंगा। இப்ப நான் இந்த கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு அந்த பாயிண்ட்க்கு வந்துட்டு இருக்கேன். अभी मैं परमेश्वर के पास मगन होकर रहने के बारे அடுத்த में வாரம் कहता ரொம்ப हूँ। ரொம்ப முக்கியமான ஒரு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையில अगले ரொம்ப हफ्ते முக்கியமான रविवार ஜெப को ஒரு காரியத்தை சொல்ல போறேன். बहुत मुख्य रूप से एक चीज को कहना चाहूंगा। நிறைய பேருக்கு சொல்லு. बहुत लोगों को कहिए ஜெபத்துல முக்கியத்துவம் கொடுக்கறவங்க எல்லாம் இத கவனமா பார்க்க சொல்லு இந்த அடுத்த प्रार्थना के வாரம். लिए जो महत्वता देते हैं वो अगले हफ्ते ध्यान से देखिए। அது ரொம்ப முக்கியம் அடுத்த வாரம். बहुत मुख्य है। இப்போ இத நான் இந்த மனமகிழ்ச்சியா இருக்கணும். अभी मन की भरपूरताई के साथ ஆண்டவர் रहना। அதை செய்யல இதை செய்யல. परमेश्वर ने इसे नहीं किया उसे नहीं किया। ஏன் செய்யல? क्यों नहीं किया? அந்த மன மகிழ்ச்சி இல்ல, ஆண்டவரோட உறவாடுற உறவு இல்ல. परमेश्वर के साथ जो रिश्ता होता है वो नहीं है। இப்போ ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு अब एक पॉइंट இன்னைக்கு कहकर நாம ஜெபிச்சு முடிக்க आज போறோம். प्रार्थना करेंगे समाप्त நல்ல கவனமா இருங்க. करके। ध्यान से सुनिए। இந்த மத்தேயு 6ஆம் அதிகாரம் मत्ती 6वां अध्याय அங்க சொல்லப்பட்டிருக்குது, लिखा गया है அஞ்ஞானிகளை போல अन्य जाति के சும்மா समान வளப்பிக் கொண்டிருக்காத ஜெபத்துல. यहाँ बकबक मत करना। எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா ஜெபம் பண்ணுவாங்க. मुझे एक माँ पता है जो प्रार्थना करती है। ஜெபம் பண்ண சொல்லியாச்சுன்னா போதும், प्रार्थना करने के लिए शुरू करेंगे சொன்ன तो शुरू हो பாயிண்ட் गया। எல்லாம் மறந்துடுவாங்க. वो अपनी सारी कही गई எங்க पॉइंट को தொடங்குறாங்க बुलाएंगे। எங்க முடிக்கிறாங்க என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு ஒருத்தருக்குமே புரியாது. तो इन्होंने कब शुरू किया कब खत्म किया कुछ भी समझ में नहीं ஆனா आता है। கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிருப்பாங்க. लेकिन 1 घंटा उन्होंने प्रार्थना किया होगा। இதுதான் ये அஞ்ஞானிகளை போல அலப்புகிற ஜெபம். यहाँ पर यही बात को कहते हैं कि अन्य जाति के அப்படிப்பட்ட समान சொன்ன बकबक ஆட்கள் करना। சொன்னாலும் விளங்கவும் மாட்டேங்குது. ऐसे लोगों के पास हम कहेंगे तो भी समझ में नहीं आता है। அதனால சில ஊழியக்காரங்க ஜெபம் பண்ணும்போது நிறுத்துன்னு சொல்லிடுவாங்க. एक போதும் ஜெபம் कुछ போதும். सेवक जब प्रार्थना करने के लिए कहते हैं तो बीच சும்மா में ही வள रुका வள देते வள हैं। வள வளன்னு அலப்பக்கூடாதுன்னு பைபிள் சொன்னா நீ ஏன் அலப்பிக் கொண்டிருக்கிற தேவ சமூகத்தில்? यहाँ पर बाइबल में लिखा गया है कि बकबक मत करो तो तुम क्यों बकबक करते हो प्रार्थना में है। கரெக்டா சொல்லிட்டு கரெக்டா வாங்க. सही से आप प्रार्थना करो और निकल जाओ। அதான் இயேசு சொன்னா மீனை கேட்டா அப்பத்தை கொடுப்பாரா? तो यीशु ने कहा कि மீனை கேட்டா பாம்பை கொடுப்பாரா? क्या जब मच्छी को मांगेंगे तो सांप देंगे? அப்பத்தை கேட்டா கல்லவா ஆண்டவர் கொடுப்பாரு? तो जब आप रोटी मांगते हो थोड़ी ना करेक्टा परमेश्वर केळु पत्थर आंडवरटे। देंगे। ध्यान से सही से पूछो। அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர் ऐसे ஜெபத்தால कहते हैं சொல்லிட்டார். परमेश्वर ने। சரி இங்க பாருங்க, यहाँ देखिए இது 8ஆம் வசனம் சொல்லுது, 8वां पद कहता மத்தேயு है 6:8 मत्ती 8 அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். उनकी तरह ना करना। இப்படி அலப்பிட்டு இருக்காத, ऐसे बकबक मत ஜெபத்தை करना। சரியா செய், प्रार्थना को सही से करो, சரியா ஜெபம் பண்ணு, सही से प्रार्थना करो பாயிண்டடா இருக்கட்டும், और ये बुद्धि के தெளிவு साथ सही से இருக்கட்டும், रहे। ஜெபத்துல தெளிவு இருக்கட்டும். बाइबल जो प्रार्थना में அதை क्लैरिटी रहे। கேட்கிறவங்களுக்கு இது ஜெபம் சரியா இருக்குது அவங்களுக்கு புரியட்டும். जो सुनते हैं प्रार्थना को उन्हें समझ में आना चाहिए ये நீ प्रार्थना என்ன सही சொல்ற है। ஆண்டவர்ட்ட என்ன சொல்லிருக்கன்னு அப்பதான் அவனும் சேர்ந்து ஆமென் போட முடியும். तुमने परमेश्वर के पास क्या कहा है उसे सबको समझ में आएंगे। இதுக்கு तब பிரச்சனை என்ன? आमीन कहेंगे। क्या ஏன் அப்படி परेशानी ஜெபம் है? பண்றாங்கன்னு क्यों ऐसे प्रार्थना மேல करते சொல்லி हैं? இருக்குது. यहाँ पर लिखा அது गया அடுத்த है। வாரத்துல சொல்றேன். अगले हफ्ते मैं कहूंगा அது ஏன் அப்படி ஜெபம் பண்றாங்க? क्यों ऐसे वे प्रार्थना करते அதுக்கு हैं। ஒரு காரணம் उसके இருக்குது. लिए एक वजह அதையும் है। ஆண்டவர் வேலைக்கு उसी भी சொல்லி परमेश्वर ने समझाया है। அப்ப இத நான் சொல்றேன். तब यहाँ पर அப்ப कहता பாருங்க, हूँ அவங்கள மாதிரி செய்யாத. उनकी तरह मत करना। இது யார் சொல்றா? कौन कहते இயேசு हैं? சொல்றாரு. यीशु कहते சொன்ன हैं। சொல்லி கேட்கணுமா வேண்டாமா? सुनना चाहिए कि नहीं? இல்ல நான் அப்படிதான் ஜெபம் பண்ணுவேன். नहीं नहीं मैं अपनी जो तरह ही मुझे प्रार्थना इरे। करो। आप करते रहिए। நீயும் அதனால ஒரு பிரயோஜனம் உனக்கு तुम्हें வராது. उससे कोई लाभ नहीं உன் होगा। வாழ்க்கையில ஒரு விடுதலை வராது. आपकी जिंदगी में छुटकारा நீ नहीं मिलेगा। ஜெபிச்சியே பாரு, तुमने அந்த जिनके लिए प्रार्थना ஜெபமும் किया ஒன்று பிரயோஜனம் இல்ல, குப்பையாகத்தான் தேவ சமூகத்திலே கிடக்கும். वो प्रार्थना जो है वो भी धूल के समान ही रहेगा। ஒரு பதிலும் வராது. कोई जवाब नहीं मिलने நீ वाला है। வேணா திருப்திப்பட்டுக் கொள்ள. आप जो है इससे நான் तृप्त हो ஜெபித்து जाएंगे। விட்டேன் मैंने என்று प्रार्थना कर लिया है। வேத ஆண்டவர் சொல்றார், परमेश्वर அப்படி कहते செய்யாத, हैं, அந்த மாதிரி ஜெபம் பண்ணாத. ऐसे प्रार्थना मत करना। அடுத்தது, अगला நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு ஏன் அப்படி சொல்றாருன்னா, क्यों ऐसे कहते हैं? நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். तुम्हारे पिता जानते हैं कि तुम्हारे बोलने से पहले कि तुम्हें किन चीजों की आवश्यकता है। அப்படின்னு சொல்லி தான் 9ஆம் வசனத்துல எப்படி ஜெபம் பண்ணனும் ஒரு பேட்டர்ன் சொல்லி கொடுக்கிறார். तब उसके बाद 9वें पद में परमेश्वर सिखाते हैं कि कैसे प्रार्थना करना அதுதான் है। லார்ட்ஸ் பிரேயர்னு तो சொல்லுவோம். इसी बात को हम प्रभु की அத प्रार्थना कहते கரெக்ட்டா हैं। படிச்சாலே इसे सही से உன் ஜெபத்தை पढ़ेंगे கரெக்ட்டா நீ பண்ண तुम முடியும். अपनी प्रार्थना को सही से कर அதுக்கு सकते தான் हो। பைபிளை படி. इसके लिए बाइबल पढ़ो। ஜெபமா
பைபிளை படி, प्रार्थना को बाइबल में पढ़ो, பிரசங்கமா பைபிளை படிச்சு பிரசங்கம் பண்ணு, संदेश को देना है बाइबल को पढ़ के संदेश देना है। ஆலோசனையா பைபிள்ல இருந்து கூட, युक्ति देना चाहते हो बाइबल से அறிவுரையா दीजिए। பைபிளை நல்லா படிச்சிட்டு அதுக்கு அப்புறம் கரெக்ட்டா किसी को அறிவுரை आप கொடு। समझाना चाहते हो तो बाइबल को सही से समझो और எதுனாலும் करना। कुछ भी हो, ஒரு ஆண்டவர் பிள்ளை परमेश्वर का பைபிள்ல बच्चा இருந்து தான் வசனத்தின் மூலமா தான் தெளிவா இருக்கும். वचन के द्वारा ही सब कुछ कर सकते அப்ப हैं। ஜெபமும் प्रार्थना भी ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார், परमेश्वर ने क्या कहा है, பைபிள்ல எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, बाइबल में क्या कही புதிய है, ஏற்பாட்டிலே ஜெபம் எப்படி இருக்கிறது, नए नियम में प्रार्थना कैसे है। பழைய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் புதிய ஏற்பாட்டு ஜெபத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. पुराने नियम और नए नियम में क्या फर्क है, बहुत फर्क है, அதே நிறைய பேருக்கு தெரியாது. वो बहुत लोगों को पता नहीं। அவங்க ஜெபம் பண்ணாங்களே பழைய ஏற்பாட்டுல, उन्होंने प्रार्थना किया நானும் पुराने அப்படிதான் नियम ஜெபம் में, मैं பண்ணுவேன். भी ऐसे ही करूंगा। அதுல நிறைய விஷயங்கள் उसमें बहुत सारी மாற்றப்பட்டிருக்கிறது. चीजें बदल गई हैं। அது பைபிளை படிச்சா தான் உனக்கு தெளிவு बाइबल जब வரும். पढ़ोगे तब समझोगे। என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर நாம் के வேண்டிக் लोगों, கொள்வதற்கு முன்பே विनती करने से पहले நமக்கு இன்னது தேவை என்று, हमें इन चीजों की जरूरत है, நம்ம என்ன கேட்க போறோம், हम क्या मांगने वाले நமக்கு என்ன हैं, தேவை, हमें क्या जरूरत எல்லாருக்கும் है, தெரியும். इन सब चीजें पता நீ है। சொல்லிதான் தெரியும் तुम्हें அவசியம். बोलकर पूछने की जरूरत அப்ப நீ नहीं है, சொல்லலாம், तब कहोगे, அப்ப எதுக்கு கேட்கணும், तो फिर क्यों पूछना चाहिए। கேட்காம வேங்கணும்னு சொன்னா अगर तुम पूछे बिना அதுக்கும் लेना பைபிள்ல चाहते வழி हो, இருக்கு. उसके लिए भी मार्ग है। என்ன செய்யணும் தெரியுமா, क्या करना है पता है? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் पहले நீதியின் தேடு. परमेश्वर के राज्य और धर्म को நீ खोजना। கேட்காவிட்டால் இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். अगर नहीं मांगोगे तुम्हें साथ நீ में दिया ஆண்டவரோடு जाएगा। சரியான உறவு வச்சு परमेश्वर के पास सही தேவ रिश्ता रख के, ராஜ்யத்துக்குள் நீ சரியா यदि இருப்பாயானால் तुम परमेश्वर के राज्य के अंदर அந்த सही रहोगे, ராஜ்யத்தின் மகிமைக்குள்ளே உன்னை வளர்த்துக் கொள்ள நீ यदि பிரயாசப்படுவாயானால் उस राज्य की महिमा के अंदर अपने आप को बढ़ने के लिए அந்த प्रयत्न நீதி करोगे, தேவ ராஜ்யத்தின் நீதி. परमेश्वर की राज्य की जो அது धर्म, என்ன நீதி? क्या धर्म है? விசுவாசம். विश्वास, உனக்கு ஆண்டவர் மேல விசுவாசம் அதிகமாக परमेश्वर के இருக்குமானால் अंदर तुम्हारा विश्वास अधिक நீ हो, கேட்காமலே तुम पूछे बिना அவைகள் मांगे बिना, எல்லாம் वो सारी it shall बातें be added, they shall be added unto you. वो तुम्हारे साथ तुम्हारे पास दी जाएगी। அதுக்கும் வழி இருக்கு. उसके लिए भी मार्ग है। இருதயத்துல நினைச்சதே मन தருவார். में जितना सोचते हो वो मिल அந்த जाएगा। அளவுக்கு उतने दूर நீ तक ஆண்டவரோட உறவை டெவலப் परमेश्वर के பண்ணு. पास रिश्ते को बढ़ाना, அதை விட்டுட்டு उसे छोड़कर நான் அதெல்லாம் செய்ய नहीं மாட்டேன், नहीं मैं वो सब नहीं करूंगा। ஆண்டவரோட நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண परमेश्वर के மாட்டேன், पास मैं समय नहीं खर्च வேதத்தோட करूंगा, நேரம்லாம் ஸ்பெண்ட் பண்ண बाइबल மாட்டேன், के साथ समय खर्च नहीं ஆனால் करूंगा, लेकिन நான் அழப்பிட்டு இருப்பேன். मैं बकता रहूंगा। யோசித்து பா, तब सोचिए रहे, देखिए, யோசித்து பா, सोच के देखिए, கொஞ்சம் யோசித்து பா. सोच के देखिए। அப்படிப்பட்ட ஜெபத்தை इस तरह की செய்ய, प्रार्थना को मत करना। அப்படிப்பட்ட ஜெபம் ऐसी प्रार्थना தேவனுடைய பார்வையில बहुत परमेश्वर की दृष्टि में அவரது பாட்டு அது இக்னோர், அது வந்து அது அது அப்படி இக்னோர் பண்ணிட்டு वो போயிட்டு उस बात को परमेश्वर इनकार कर दें। நிறைய பேருடைய आज ஜெபம் बहुत लोगों की प्रार्थना ஏன் பிரயோஜனமற்றதா இருக்கிறது. बिना कोई लाभ के நிறைய இடங்களுக்கு बहुत கூட்டங்களுக்கு जगह में जब जाते கூட்டங்களுக்கு हैं, போகும் பொழுது जब सेवाओं करने के நிறைய लिए பேர் जाते हैं, சொல்லுவாங்க, बहुत लोग कहते हैं, நிறைய பேருக்கு அழுவாங்க, रोते हैं, இத்தனை வருஷம் ஜெபம் பண்றோம் பாஸ்டர், पास्टर जी इतने साल से இவ்வளோ प्रार्थना किया है, ஜெபம் பண்ணிட்டோம், इतना प्रार्थना कर लिया, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணோம். उपवास में रहकर சில प्रार्थना ஆட்கள் किया। உபவாசம் போட்டு ஆண்டவர் அசைச்சிடலாம் நினைச்சிட்டு आज இருக்காங்க. सोचते हैं कि बहुत उपवास में रहेंगे, हिल சரியான जाएंगे। ஜெபத்துக்கு தான் பதில் உண்டே ஒழிய सही- உன் உபவாசத்தினால் அவரை நீ மாற்ற முடியாது. तो तुम सही प्रार्थना जब कहोगे उसके लिए जवाब रहेगी, ये तुम उपवास करने से परमेश्वर को हिला नहीं पाओगे। அவர் எப்படி அவன்ட்ட உறவத்தாயா தேடுறாரு. परमेश्वर तुमसे रिश्ते को चाहते हैं, அதை விட்டுட்டு उसे छोड़कर நீ எதையோ பண்ணி तुम கொண்டு कुछ और कर रहे हो। அப்ப நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, बहुत लोग कहते हैं ऐसे, நாங்க ரொம்ப ஜெபம் பண்றோம் बहुत साल से பாஸ்டர், प्रार्थना உபவாசம் किया இருக்கிறோம் पास्टर பாஸ்டர். जी, बहुत उपवास में ஒண்ணும் हैं, கிடைக்க कुछ மாட்டேங்குது नहीं पास्टर। मिल रहा है पास्टर जी। ஏன் क्यों ऐसा है, ஏன் கிடைக்கல? क्यों नहीं मिला? முதல்ல செய்ய पहले வேண்டியது जो செய். करना चाहिए उसे ஜெபத்தை कीजिए। சரியா செய். प्रार्थना को सही से कीजिए, கர்த்தரோடு உறவாட परमेश्वर के பாரு. पास सही से அவரோடு रिश्ता बनाइए, சஞ்சரிக்க பாரு. परमेश्वर के पास रिश्ता बनाने की ஆண்டவரோடு कोशिश कीजिए। உறவாடுவதற்கு परमेश्वर के साथ रिश्ता ஒரே बनाने के வழி लिए एक ही मार्ग है, ஆவியிலே पर பலப்படுவது. आत्मा में भरना, உன் ஆவியிலே तुम्हारे आत्मा में நீ அவரை ஆராதிப்பது, परमेश्वर की आराधना करना, ஆவியோடும் பாடுவேன், आत्मा के साथ गाऊंगा, கருத்தோடும் और பாடுவேன், मैं जो है बुद्धि के साथ ஆவியோடும் गाऊंगा, ஜெபிப்பேன். आत्मा के साथ प्रार्थना கருத்தோடும் करूंगा और ஜெபம் बुद्धि के பண்ணுவேன். साथ प्रार्थना இயேசு करूंगा। கிறிஸ்து சொல்லும் பொழுது यीशु मसीह ने जब இந்த कहा, சமாரிய ஸ்திரீயை उस பார்த்து समारिटन சொன்னார், स्त्री को देखकर कहा, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். आत्मा और सच्चाई के साथ उपवास करने का एक समय आएगा। ஆவியோடு கர்த்தரோடு உறவாடு. परमेश्वर के पास आत्मा में संघर्ष करना ஏன் है। தெரியுமா? क्यों पता है? அவர் ஆவிகளின் क्योंकि தகப்பனாய் परमेश्वर இருக்கிறார். हमारे आत्माओं के पिता உன் है। ஆவிதான் முதலாவது आत्मा से ரட்சிக்கப்படுகிறது. तुम उद्धार पाते हो। ஆண்டவர் உன் ஆவியோடு परमेश्वर இசைந்திருக்கிறார். तुम्हारे आत्मा के साथ जुड़ கிறிஸ்துவோடு जाते हैं। இசைந்திருக்கிறவன் அவரோடு ஒரே ஆவியாய் இருக்கிறான். तो ये लिखा गया, मसीह के साथ जो जुड़ता है वो परमेश्वर यीशु के साथ एक ही ஆவியானவர் आत्मा உன் बन जाता ஆவியோடு है। இணைந்துதான் சாட்சி கொடுக்கிறார். परमेश्वर की आत्मा जुड़कर அப்ப ஆவியானவர் गवाही எங்கே? देते हैं। உன் ஆவியோடு இணைந்திருக்கிறார். परमेश्वर तुम्हारी आत्मा அப்போ के நீ साथ जुड़े हैं। ஆவியில ஜெபிக்கும் பொழுது आत्मा में जब प्रार्थना करते இமிடியேட்டா हो பதில் வரும். तो तुरंत जवाब मिलता है, இமிடியேட்டா கட்டுகள் உடையும். तुरंत बंधन टूट जाते हैं, இமிடியேட்டா கர்த்தருடைய तुरंत வல்லமை परमेश्वर की வெளிப்படும். सामर्थ प्रकट होगी। அதுக்கு தான்
इसके लिए அப்படி ஜெபிக்க வேண்டும். ऐसे प्रार्थना करना है। என் அன்பானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के இந்த लोगों, சில காரியங்களை आज சொல்லியிருக்கிறேன். हमने बहुत चीजों को कहा। உறவு रिश्ता உன் இருதயத்தின் तुम्हारे வேண்டுதல்களை मन की जरूरतों को, அருளி செய்யும். वह इच्छाओं को पूरा कर, கேட்கவே வேண்டாம். तुम्हें पूछने की जरूरत नहीं। அவரோடு உறவாடவா, तुम्हारे साथ रिश्ता बनाने के लिए आई है। ஜெபத்திலே அவரோடு உறவாடு. प्रार्थना में उसके साथ रिश्ता बनाने के लिए, நேரங்காலம் பக்கம் அவரோடு உறவாடு. समय न देखना और उसके साथ संघर्ष करना। அதுக்கு பிறகு பாரு उसके बाद देखिए வாழ்க்கை எப்படி அவர் हमारी जिंदगी மாற்றுகிறார், कैसे बदलते உன் हैं, வாழ்க்கையில் எப்படி அவர் हमारी கிரியை जिंदगी में वो செய்கிறார், कैसे काम करते हैं, அதை நீ பார்க்க முடியும். उसे आप देख सकते हैं। ஆண்டவர் அப்படி கிரியை செய்வார். परमेश्वर ऐसे क्रिया करेंगे, அதுதான் ரொம்ப முக்கியம். ये बहुत मुख्य है। என் அன்பானவர்களே, मेरे प्रिय लोगों, நாம் ஆண்டவரை நோக்கி परमेश्वर பார்ப்போம். की ओर हम देखेंगे। நான் ஏன் இதை சொல்ல क्यों உங்களுக்கு मैं कह போதிக்கிறேன்? रहा हूँ, समझा रहा இன்னைக்கு हूँ। ஜெபம் आज प्रार्थना தவறான ஜெபங்களை गलत तरह की प्रार्थनाओं को கிறிஸ்தவர்கள் செய்து கொண்டே आज இருக்கிறார். मसीह कर ही रहे हैं। மாற்றிக்கொள்ள வேண்டும் हमें என்ற बदलना है ஒரு करके, மனநிலை வருவதில்லை. वो मन की परिस्थिति नहीं आती। அதனாலதான் इसलिए ही வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கையில மாற்றம் இல்லை, உன் மூலமாய் தேசத்தில் மாற்றம் இல்லை. आपकी जिंदगी में भी नहीं, बल्कि तुम्हारे द्वारा देश में भी नहीं है। ஜெபத்தை மாற்று, प्रार्थना को बदलिए, எல்லாம் மாறும். सब कुछ बदलेगा। சரியா ஜெபம் பண்ணு. सही से प्रार्थना बाइबल कीजिए। प्रकार बाइबल के अनुसार प्रार्थना कीजिए। எல்லா கிறிஸ்தவங்களும் சொல்றேன், सारे मसीहों को ஊழிய कहता हूं, காரர்களுக்கு सेवकों சொல்றேன். को भी कहता हूँ, கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார். महान चीजों को करेंगे। நாம் ஜெபம் பண்ணுவோம், प्रार्थना करेंगे हम, ஆண்டவரை நோக்கி பாரு, परमेश्वर की ओर देखेंगे, ஆண்டவரை நோக்கி பாரு. परमेश्वर की ओर देखेंगे। அவர் நல்லவர். परमेश्वर अच्छे हैं। வேதத்தில் बाइबल சொல்லப்பட்டிருக்கிறது, में कहा गया है, இந்த வசனத்தை சொல்லி एक वचन को कहकर ஜெபிக்க போகிறோம். समाप्त करेंगे, प्रार्थना சங்கீதத்திலே करेंगे। சொல்லப்பட்டிருக்கிறது, भजन संहिता में कहा गया है, 65ஆம் சங்கீதத்திலே 65 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, कहा गया है, 2ஆம் வசனம், दूसरा पद, ஜெபத்தை கேட்கிறவரே प्रार्थना को सुनने वाले மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார். सारे मनुष्य तुम्हारे पास आएंगे। பாத்தீங்களா, ஜெபம் பண்ணா प्रार्थना जब करेंगे, அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு बहुत வர लोगों को முடியும். तुम मसीह के अंदर ला எப்படிப்பட்ட सकते हो। ஜெபம், किस तरह की प्रार्थना, அதுதான் முக்கியம், वो मुख्य है, அதுதான் वो முக்கியம். मुख्य है। அதே சங்கீதம் 66 भजन संहिता 66 में 18ஆம் வசனம் சொல்லுகிறது, 18 पद कहता என் है, இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் यदि मैं मन में अनर्थ की बातों को सोचता हूँ, ஆண்டவர் எனக்கு செவி கொடார். तो प्रभु मेरी नहीं सुनेंगे। பாத்தீங்களா, ध्यान से அடுத்த सुनिए, வசனம் தாவீது अगले சொல்றான், वचन में कहता है, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், परंतु ने मेरी सुनी, परमेश्वर ने मेरा सुना, என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், मेरी प्रार्थना की ओर ध्यान दिया है, என் ஜெபத்தை அவர் தள்ளவில்லை. मेरी प्रार्थना को इनकार नहीं किया, தமது கிருபை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்று சொல்லி अपनी தாவீது करुणा சொல்றார். को मुझसे दूर न की, उस परमेश्वर को धन्यवाद। ஜெபம் கேட்கப்படும், प्रार्थना को सुनना है, ஜெபத்துக்கு பதில் प्रार्थना के வரணும், लिए जवाब आना चाहिए, அதுதான் ஜெபம். ये प्रार्थना है। அதை பத்தி நான் சொல்றேன். इसके बारे में कहता हूँ, ஜெபத்துல என்ன விளைவுகள் இருக்கணும் प्रार्थना में क्या क्या होनी चाहिए, அதையும் தெரியணும். उसे भी पता होना என்னெல்லாம் चाहिए। நடந்துச்சு क्या क्या ஜெபத்துக்கு, हुआ प्रार्थना में, அதான் முக்கியம். ये बहुत मुख्य है। அதெல்லாம் இல்லாம ये सब சும்மா के बिना- ஆகாயத்துல சிலம்பம் பண்றது போல ஜெபத்தை பண்ணிட்டு ஓடாத. आकाश में जो है ऐसे ही उड़ाना नहीं है। ஜெபமனுமா, प्रार्थना करेंगे, ஆண்டவரே हमारे प्रिय पिता ஒப்புக்கொடு இன்னைக்கு. समर्पित करेंगे। ஆண்டவரே, ஜெபத்தை நான் வேதத்தின்படி परमेश्वर मैं மாற்றிக்கொள்ள अपनी விரும்புகிறேன். प्रार्थना को बाइबल के अनुसार बनाना பழைய चाहता हूँ। பேட்டர்னால் தூக்கி குப்பையில போறேன். पुराने पैटर्न को मैं नीचे डाल देता हूँ। ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், परमेश्वर क्या चाहते புதிய हैं, ஏற்பாட்டுல என்ன ஜெபத்தை எப்படி செய்யணும் पुराने விரும்புறேன். नियम में कैसे ஆவியில चाहते हैं, ஜெபம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. तो परमेश्वर आत्मा में भरकर प्रार्थना करने के लिए मदद அந்நிய करता है। பாஷையில ஜெபம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. आत्मा में भरकर प्रार्थना करने के लिए मदद करता ஆவியானவரோடு இணைந்து ஜெபம் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க. है। आत्मा के साथ मिलकर प्रार्थना करने की मदद करता அதுவும் முக்கியமான பாயிண்ட். ஆவியானவரோடு இணைஞ்சு ஜெபிக்கிற ஜெபம், है। परमेश्वर के साथ मिलकर प्रार्थना करना அதெல்லாம் இருக்குது பைபிள்ல. बहुत मुख्य है। ஜெபம் பண்ணுவோமா, प्रार्थना करेंगे, கேளுங்க, पूछिए, ஆண்டவர் உதவி செய்யுங்க. परमेश्वर तुम्हारी मदद करेगा। ஜெபம் பண்ணுவோமா, प्रार्थना करेंगे, அன்புள்ள பிள்ளைகளே, हमारे प्रिय परमेश्वर के கடைசி लोगों, நாட்களாக இருக்கிற ये अंतिम दिन है, इसलिए ஜெபம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். प्रार्थना बहुत आवश्यक है। ஆண்டவர் நோக்கி பாப்போம், परमेश्वर की ओर प्रार्थना करेंगे, ஜெபம் பண்ணுவோம். प्रार्थना करेंगे। எங்கள் அன்புள்ள हमारे ஆண்டவரே, परमेश्वर, நீர் விரும்புகிற பிரகாரம் आप जैसे चाहते हैं முதலாவது उसके अनुसार நீர் எங்களுக்கு தேவை. आपकी जरूरत है। உம்மோடு நாங்கள் உறவை வைத்துக் கொள்ள வேண்டும். आपके साथ हमें रिश्ता बनाना உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை है। तुम्हारे साथ और हमारे साथ जो रिश्ता ஜெபத்திலே है, நாங்கள் அதை டெவலப் பண்ணி प्रार्थना में उसे बढ़ाना है। உம்மோடு ஒரு தெளிவான உறவை நாங்கள் அதை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். तुम्हारे साथ एक सही रिश्ते को हमें बनाना है। ஜெபத்தில் உம்மோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். तो प्रार्थना में तुम्हारे साथ संघर्ष करना है। அப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களை எங்களுக்கு ऐसे தாரும். उन्नति से भरे अनुभव को அப்படிப்பட்ட देना, ஜெப வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. ऐसे प्रार्थना की जिंदगी को देना, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தாரும். हर एक लोगों बच्चों को देना। இந்த கடைசி நாட்களிலே तो ये जो अंतिम दिनों में ஆண்டவர் எல்லா கிறிஸ்தவர்களும்
बहुत मसीह, हर एक मसीह இப்படிப்பட்ட ஜெப வாழ்க்கைக்குள் கடந்து வருவார்களாக. तो ऐसी प्रार्थना की जिंदगी में आए। ஒவ்வொரு கிறிஸ்தவனும் हर एक मसीह தனித்தனியாக अलग अलग से தேவனோடு உறவை டெவலப் பண்ணி அந்த வளருவார்களாக. அதுல परमेश्वर के साथ रिश्ते को बढ़ाकर वे அதை बढ़े। தடை செய்ய நினைக்கிற பொல்லாத ஆவிகளை சபிக்கிறேன். ऐसे रुकाने की कोशिश करने वाली सारी बुरी ஜெபம் என்ற आत्माओं को பெயரில் शापित देते தேவனுடைய हैं। தேவனோடு வைக்க வேண்டிய உறவை பிரிக்க நினைக்கிற சத்துருவை நான் சபிக்கிறேன். तो परमेश्वर प्रार्थना के रूप में आने वाली जो परमेश्वर के रिश्ते को तोड़ने वाली जो सारी शत्रु की क्रियाओं को मिटाते हैं। முதலாவது தேவனுடைய பிள்ளைகள் தேவனோடு சரியான உறவுக்குள் வருவார்களாக. पहले परमेश्वर के बच्चे जो हैं परमेश्वर के रिश्ते में आए। அப்படி நீ செய்கிறதுக்காய் நன்றி. ऐसे आप करने वाले हो धन्यवाद। அப்படி நீ ऐसे செய்கிறதுக்காய் आप நன்றி. करने वाले हो धन्यवाद। ஓ உம்முடைய வல்லமை तुम्हारी இறங்குகிறது. सामर्थ उतर रही है, உம்முடைய அக்கினி இறங்குகிறது. आग उतर रहा है। இனிமேல் சத்துருடைய வஞ்சனைகள் ஜெபத்திலே வர முடியாது. आइंदा शत्रु की क्रियाएं प्रार्थना में नहीं आ सकती है। ஒவ்வொரு பிள்ளைகளும் हर एक बच्चों को அப்படியே உம்மோடு உறவாடுவார். ऐसे ही वे तुम्हारे साथ संघर्ष करें। what a wonderful कितने experience Lord. अच्छा एक अनुभव है। ஒவ்வொருவருக்கும் உதவி செய். हर एक को मदद करना, ஒவ்வொருவருக்கும் உதவி हर செய். एक को मदद करना। அப்படி ऐसे आप செய்கிறதுக்காய் करने वाले हो धन्यवाद। இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में வேண்டிக் கொள்ளுகிறேன். विनती करते हैं। நல்ல अच्छे பிதாவே. पिता, ஆமென். आमेन ஆமென். आमेन। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, அடுத்த வாரம் டோன்ட் forget it. अगले हफ्ते भूलिए मत, பழைய எபிசோடையும் பாருங்க. पुराने एपिसोड को भी देखिए। கத்த பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார். महान चीजों को करेंगे। ஜெப வாழ்க்கை प्रार्थना की जिंदगी ரொம்ப முக்கியமானது. बहुत मुख्य है। உன் ஜெபத்தை प्रार्थना கேட்கிறார். को परमेश्वर सुनते हैं। எல்லாரும் இணைந்து सब என் ஆத்துமாவை मिलकर கர்த்தரை ஸ்தோத்திரம் कहेंगे कि हे சொல்லுவோம். मेरे मन धन्यवाद, என் ஆத்துமாவை கர்த்தரை हे मेरे मन परमेश्वर का धन्य என் कर, முழு பரிசுத்த हे நாமத்தை मेरे पूरे मन परमेश्वर का धन्य कर, என் ஆத்துமாவை கர்த்தரை हे मेरे मन परमेश्वर का धन्य அவர் कर। செய்த சகல உபகாரங்களையும் उसके सारे उपकारों को न भूलना। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு हमारे கிறிஸ்துவின் प्रभु கிருபை, यीशु मसीह के अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் परमेश्वर की आत्मा की जो संगति, खुशी और समाधान ஒவ்வொரு நாளும் हर एक दिन உங்களோடு இருப்பதாக. हमारे साथ रहे। எங்கள் நிகழ்ச்சிகளை பாருங்கள். कार्यक्रम को देखिए, புதன்கிழமை வெள்ளிக்கிழமை बुधवार को, फ्राइडे को और रविवार को देखिए। கத்த பெரிய परमेश्वर காரியங்களை महान चीजों को செய்வார். करेंगे। God bless you. प्रभु तुम्हें आशीष करेंगे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष மறுபடியும் உங்களை करेंगे। சந்திக்கும் लगातार उनसे मिलने तक அவருடைய கிருபை उसकी अनुग्रह உங்களோடு இருக்கும். तुम्हारे साथ रहे। ஆமென். आमेन।